இந்த நீட் 2021 क्वेश्चन पेपर डिस्कशनல இருக்கும். சோ செஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப செஷன்ல பார்க்குற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீ இந்த QR கோட் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இது அவேலபிளா இருக்கும். அண்ட் இது பார்க்கிறதுக்கு முன்னாடி ரைட் நவ நம்ம Xylemல இருந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், தலபதி பேட்ச், வெட்ரி பேட்ச் அண்ட் XPL Xylem பிரீமியர் லீக் இந்த 4 கோர்ஸ்மே இப்ப ரைட் நவ நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். ஆன்லைன் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா எய்தர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து எது நீங்க கால் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ் அவைலபிளா இருக்கும். சோ அங்க நீங்களும் அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்மிஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நமக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An inductor of inductance L, a capacitor of capacitance C and resistor of resistance R are connected in series to an AC source of potential difference V volts as shown in the figure. Potential difference across L, C, R is 40 volt, 10 volt and 40 volt respectively. The amplitude of current flowing through LCR circuit is 10 to the power of root 2 ampere. The impedance of the circuit is, so impedance கேட்டிருக்காங்க. impedance ஓட டைரக்டான ஃபார்முலா பாத்தீங்கன்னா R is equal to V by I. இந்த R தான் என்னது நம்ம LCR சர்க்யூட், இந்த R தான் நம்ம LCR சர்க்யூட்ல impedance அப்படினு சொல்ல போறோம். So impedance will be equal to VRMS divided by IRMS. இதுல நமக்கு என்னென்னலாம் தெரியும் பாருங்க. R is equal to V by I. ஓகே, இதுல நமக்கு வந்து VRMS தெரியுமா IRMS தெரியுமா ரெண்டுமே நமக்கு தெரியாது. சோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IRMS கண்டுபிடிச்சிடலாம். சோ IRMS அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா IRMS is equal to I0 divided by root 2. I0 divided by root 2. இப்போ I0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10 to the power of root 2. இது என்ன I0 அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட், கரண்டோட மேக்ஸிமம் வேல்யூ 10 to the power of root 2. Okay, so 10 to the power of root 2 divided by root 2. Root 2 divided by root 2. So root 2 cancel பண்ணிட்டோம்னா IRMS வேல்யூ 10 ஆம்பியர் கிடைச்சிருச்சு. சோ நமக்கு வந்து IRMS வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ பேலன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், VRMS ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். VRMS கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஜெனரலான ஃபார்முலா இருக்கு. VRMS will be equal to square root of impedance ஓட ஜெனரலான ஃபார்முலா. ஓகே, voltage dropped across resistance square plus voltage is dropped across inductor minus voltage dropped across capacitor the whole square. இந்த இடத்துல நம்ம ஜெனரல் நம்ம கன்சிடர் பண்ற கேஸ் பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஓகே, சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு கொடுக்கல, क्वेश्चन எதுவும் கொடுக்காம இருந்துச்சா ஜஸ்ட் நீங்க என்ன நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா அந்த சர்க்யூட்ல இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வந்து சுப்பீரியரா இருக்கு அப்படின்றது மீனிங் கம்பேரிட்டிவ் கெபாசிட்டர் பொறுத்தளவுக்கு. ஒருவேளை क्वेश्चन வந்து கெபாசிட்டிவ் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கு, இல்ல கெபாசிட்டர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். VC minus VL அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் பாத்தீங்கன்னா எவ்வளவு 40 ஸ்கொயர் பிளஸ் இண்டக்டர் போட்டு பார்த்தது 40 அங்க 10 40 minus 10 the whole square. சோ இந்த இடத்துல 40 ஸ்கொயர் நமக்கு பாத்தீங்கன்னா 16 plus 40 minus 10 30 ஸ்கொயர். சோ 30 ஸ்கொயர் நம்ம என்னன்னு கூட எழுதலாம் 900 எழுதிக்கலாம். ஓகே, சோ நமக்கு 19 plus 9 25 30. ஓகே, ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணும்போது 550. சரிங்களா? இப்போ நமக்கு VRMS கிடைச்சிருச்சு. VRMS கிடைச்சதுக்கு அப்புறம் 200 தான வரும். சாரி, இந்த ரெண்டு ஜீரோ நமக்கு வராது. ரைட், இப்போ நமக்கு வந்து VRMS கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிரலாம். சோ இம்பிடன்ஸ் வந்து ஜெனரலான ஃபார்முலா இம்பிடன்ஸ் will be equal to VRMS divided by IRMS. VRMS ஓட வேல்யூ 50, IRMS ஓட வேல்யூ நமக்கு 10. சோ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து impedance will be equal to 5 ohm தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட்டா இருக்கும்.
So actually நமக்கு impedance ஓட வேல்யூ நமக்கு பாத்தீங்கன்னா 5 ohm. Option D will be the correct option. சரிங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஒரு क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி just நீங்க என்ன செய்யுங்க, once நமக்கு பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு क्वेश्चनக்கு அப்புறமா நமக்கு ஆன்சர் கீ நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். சோ தட் நீங்க சாஃப்ட் காப்பி நீங்க எடுத்து பாக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. Find the value of angle of emergence from the prisms. The refractive index of the glasses. The refractive index of the glasses வந்து நமக்கு வந்து √3 இருக்கு. ரைட். சோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு முக்கியமான கேஸ். ஆப்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேஸ். இப்போ இங்க நமக்கு லைட் எவர்ஜ் ஆகுது இல்லையா, இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இது நார்மல்ல நமக்கு இன்சிடென்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்காம இது ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல நமக்கு வந்து படும். ஆனா இந்த இடத்துல படும்போது இதோட இந்த சர்ஃபேஸோட நார்மலுக்கு ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆகுது. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்காது. ஆனா இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். சோ ஆஃப்டர் தட் நமக்கு வந்து ரேர் மீடியத்துக்கு போறனால இட் வில் பி பெண்டிங் அவே ஃப்ரம் தி நார்மல். அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து எவ்வளவு எமர்ஜென்ட் ஆங்கிள் இருக்குன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம ரெண்டு சர்ஃபேஸ்க்குமே நம்ம ஸ்னெல்ஸ் லா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். So refractive index of yarn medium into its sine angle is equal to refractive index of the prism into its sine of refraction. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை refractive index of the yarn medium நமக்கு 1 ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு prismத்தோட refractive index தெரிஞ்சிருச்சு. நான் சிம்பிளா m ன்னு கூட வச்சுக்கிறேன். இப்போ sin of emergent divided by sin of incidence. Sin of emergent divided by sin of incidence. So இதுல நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். sin of emergent divided by sin of r sin of refraction. So இதுல நமக்கு இப்போ நமக்கு prismத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் இருக்கு. prismத்துல நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது என்னது, இந்த prismத்துல நமக்கு ஒரு ஆங்கிள் பர்టిక్యులர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆச்சுனா நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகி மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த போர்ஷன்ல நமக்கு வந்து ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த போர்ஷன்லயும் நமக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடந்திருக்கும். கரெக்ட்டா? இப்போ இத R1 எடுத்துக்கோ, இத R2 ன்னு எடுத்துக்குறோம். இதெல்லாம் நம்ம சேர்ந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெனரலா ஒரு கேஸ் இருக்கு. ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் will be equal to R1 plus R2. அந்த ரெண்டு சர்ஃபேஸ்லயுமே எடுக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கு அது ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு ஜெனரலா தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ஃபேஸ்ல நமக்கு எந்த ஒரு ரிஃப்ராக்ஷனும் நடக்கவே இல்ல. சோ இந்த சர்ஃபேஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் will be equal to 0. ஆனா இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா A will be equal to R1 plus R2 ன்னு எழுதிக்கலாமா? சோ இந்த இடத்துல நமக்கு வந்து R1 நமக்கு 0வா தான் இருக்கு. சோ சிம்பிளா என்ன எழுதிக்கலாம், A is equal to R மட்டும் எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம R இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு பதிலா we can also say that sin of emergent divided by sin of angle of prism அப்படினு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா sin of நமக்கு refraction index ஓட வேல்யூ நமக்கு தெரியும். refraction index ஓட வேல்யூ நமக்கு தெரியும். sin of இது நமக்கு prismத்தோட நமக்கு ஆங்கிள் நமக்கு தெரியும். prismத்தோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா sin 60 டிகிரி 90 டிகிரி. சோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்க போகுது, 30 டிகிரியா இருக்க போகுது. ஏன் நமக்கு 30 டிகிரியா இருக்க போகுது, ஏனா sum of all angles will be equal to 180 degree. Okay, so 90 plus 60 50 plus 30 180 degree. so இந்த இடத்துல நமக்கு வந்து 30 டிகிரியா இருக்கும். so angle of prism will be equal to 30 degree. இப்போ நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். so angle of the refractive index நமக்கு பார்த்தோம்னா √3 will be equal to sin of emergent divided by sin of angle of prism. sin of angle sin 30. so sin 30 ஓட வேல்யூ நமக்கு 1/2 கரெக்ட்டா? சோ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா 2√2 கிடைக்கும். சரிங்களா? sin 30 ஓட வேல்யூ நமக்கு வந்து 1/2. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. √3 is equal to sin of emergent divided by sin of 30 நமக்கு வந்து 1/2. இந்த 1/2 நம்ம இந்த சைடு நம்ம கொண்டு போய்ட்டோம்னா √3 divided by 2 will be equal to sin of emergent. so actually நமக்கு இந்த emergent angle தான் நமக்கு தேவை. so sin inverse of √3 divided by 2. √3 divided by 2 எப்ப நமக்கு கிடைக்கும், 60 டிகிரி நமக்கு கிடைக்கும். அப்போ emergent angle will be equal to 60 degree. so angle 60 degree தான். option A will be the correct option. சரிங்களா? ரைட். next question, a dipole is placed in an electric field as shown in the figure. in which direction will it moves? actually நமக்கு டைபோல் அப்படி சொல்லி பாக்கும்போது லிசன் எப்பயாச்சும் நீங்க இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஒரு 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 எலக்ட்ரிக் ஒரு டைபோல் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஆல்வேஸ் கன்சிடர் இந்த பக்கத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல பாசிட்டிவ் பிளேட் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பக்கத்துல ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ ஒரு இன்கேஸ் இந்த கேஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இது வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜா இருக்கட்டும். ஒரு சோர்ஸ் சார்ஜரா ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜா இருக்க போது. சோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வந்து டைபோல் பிளேஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் நமக்கு வந்து ரிப்பல் பண்ணும். அப்ப என்ன செய்யும்? இந்த டைபோல் வந்து இங்கிட்ட நகர்ந்து போக தான் மூவ் பண்ணும். சரிங்களா? அப்போ டுவர்ட்ஸ் அது மூவ் ஆகாது. அந்த சார்ஜ் விட்டு வெளியில போக தான் மூவ் ஆகும். will be moving in the direction of electric field which means away from the source charges வச்சு மூவ் ஆகும். so towards the left கிடையாது, இது தப்பு. towards the right ஹோல்ட் பண்ணலாம். towards the left ஆப்ஷன் சி கிடையாது. so ஏதோ நமக்கு வந்து b இல்லாட்டி c d தான் ஆன்சரா இருக்கும். towards the right as the potential will be decreasing. so actually நமக்கு வந்து potential energy பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த பர்టిక్యులர் கேஸ்ல இது என்ன செய்யணும்னா இவ்வளவு தூரம் டர்ன் ஆகி வரும். ஸோ டர்ன் ஆகி வரும்போது கண்டிப்பா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் அது எந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகும்னா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேஸ் ஆகும். அண்ட் ஆப்வியஸா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு வந்து குறைஞ்சு போகும். ஆப்ஷன் பி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். Okay. Capacitor of capacitance. A capacitor of capacitance C is connected across the AC source of voltage V is equal to V0 sin omega t. The displacement current between the plates of the capacitors would see this நான் இத சொல்றதுக்கு நான் மென்ஷன் பண்றதுக்கு மறந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு இயருக்குண்டான क्वेश्चंस வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதோட பெருசா உங்களுக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னா கண்டிப்பா இதோட கஷ்டமான क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இந்த ஏன்னா அப்படி இருந்துமே நமக்கு இந்த ப்ரீவியஸ் क्वेश्चंसோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தான். இதுல இருந்து நீங்க ஒரு क्वेश्चனை நீங்க சால்வ் பண்ணும்போது வெறுமனே அந்த क्वेश्चனை நீங்க ஹேண்டில் பண்ணாம அந்த क्वेश्चन வந்து எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ நான் சில क्वेश्चंஸ்க்கு வந்து நான் மேல எழுதி இருக்கேன். உங்களுக்கு சில क्वेश्चंस நான் எழுதிருக்கேன், சில क्वेश्चंस நான் எழுதல. சோ நீங்க என்ன செய்றீங்கன்னா till நம்ம 50 क्वेश्चंस பார்க்க போறோம். அந்த 50 क्वेश्चंसோட டாபிக்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான இருக்கும். சரி ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இத நான் லாஸ்ட் PYQ டிஸ்கஷன்ல சொல்லியிருந்தேன். ஒரு இயருக்குமே உண்டான அந்த PYQ ப்ரீவியஸ் டாபிக்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருங்க. சோ நீங்களே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சோ 2021ல இருந்து 2021க்கு எத்தனை டாபிக்ஸ் வந்து சேம் டாபிக்ஸ் வந்து அவங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணலாம் அடுத்த வருஷத்துல இருந்து எந்த மோஸ்ட்லி எந்த ஏரியால இருந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சோ நீங்க எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸையும் நாங்க சொல்றதோ இல்ல மத்தவங்க சொல்றதோ நீங்க நம்ப வேண்டிய தேவையே இல்ல. நீங்களே டான்ஜிபிளா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அங்க பாருங்க. சோ அதனால என்ன சொல்றேன்னா டாபிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க பாக்குறது ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான ஒரு நீங்க இது வரைக்கும் படிச்சதுல இல்லாம ஒரு நாவல் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதையுமே உங்களோட நோட்ஸ் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இங்க பாருங்க. A displacement current between the plates of a capacitor. Displacement current அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா see Q is equal to CV. கரெக்ட்டா? Q is equal to CV. ரெண்டு சேரியுமே டிஃபரன்ஷியேட் எடுத்தோம்னா dq is equal to Q is equal to CV. So dq is equal to dV. ரெண்டு சேரியுமே டிஃபரன்ஷியேட் with respect to time taken. So dt. The dq divided by dt அப்படின்றது வந்து என்னது? It's a current. அந்த current தான் என்னது? Displacement current. And displacement current will be equal to C into dV divided by dt. இப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு வோல்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு in terms of current வச்சு நம்ம எழுதணும். டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு இத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ சோர்ஸ் வோல்டேஜ் நமக்கு V0 sin omega V is equal to V0 sin omega t நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னா displacement current is equal to C into dV divided by dt தெரிஞ்சு போச்சு. and இத எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா I will be equal to C into d divided by dt V is equal to V0 sin omega t ன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. sin omega t ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல C once நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்கும்போது V0 இது இந்த ஹோல் டேர்ம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்கும்போது V0 கிடைக்கும். sin omega t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா cos omega t by chain rule நம்ம மறுபடியும் இதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். சோ omega t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தா omega. So இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் நம்ம எழுதணும்னா the displacement current will be equal to C V0 omega cos omega t. So இதுதான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர். C
omega cos omega t. Option D will be the correct option. Right? C omega sorry cos இல்லையா? Option A will be the correct option. Next question பாருங்க. Ethic current carrying cables of radius R carries a current high uniform distribution across the cross section area. The variation of the magnetic field B due to the cable with see current carrying cable. Upper solid cylinder in a case. The variation of magnetic field B due to the cable with the distance R from the axis of the cable. So in the out of நம்ம நாலு கிராஃப்ல நமக்கு எந்த கிராஃப்ல நமக்கு வந்து கரெக்டான கிராஃப் நம்ம சூட்டபிளா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பேசிக் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் ராட். இந்த சிலிண்ட்ரிக்கல் ராட்ல நமக்கு ஆப்வியஸா நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும்னா எல்லா சோர்ஸ்லயுமே கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நமக்கு அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ்மே நமக்கு வந்து அந்த பாடி ஏரியாவிலயும் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சுக்க போறோம்னா நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த ஜோன் வரைக்கும் நம்ம உள்ளக்க பார்க்கும்பொழுது நம்மளோட இதே ஹாலோவா இருந்துச்சுன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிடைக்காது. ஆனா இது வந்து நமக்கு சாலிட் மெட்டீரியல். அதனால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன்ல the magnetic field will be equal to mu naught I divided by 2 mu naught I divided by 2 pi. So R அப்படினு சொல்லி பாக்கும்போது கேபிட்டல் R. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரேஷியோ வந்து ஆட் பண்ண போறோம். R divided by R அப்படின்றது. இப்போ R அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட ரேடியஸ். இந்த சிலிண்டரோட ரேடியஸ் எப்படி ஒருத்தல அது கான்ஸ்டன்ட் தான் இருக்க போகுது. சோ இத எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா the magnetic field inside will be equal to the magnetic field inside is directly proportional to R னு எழுதிக்கலாம். புரிஞ்சா? இது உள்ளக்க அந்த உள்ளக்க நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான கேஸ். இது வந்து நமக்கு இன் கேஸ் நமக்கு உள்ளக்க இது இந்த R அப்படின்றது வந்து இங்க இருந்து நமக்கு இங்க ஒருவேளை நம்ம இங்க இருந்து நமக்கு இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிருந்தோம்னா சரிங்களா? இதே நமக்கு நம்மளோட சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணிருந்தோம்னா சர்ஃபேஸ்ல நம்ம சூஸ் பண்ணிருந்தோம்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் பாருங்க. mu naught I divided by 2 pi R. சரிங்களா? சோ இதெல்லாம் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்க போகுது. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இது வந்து நம்ம இருக்கிறதுல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. தேர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியில இருக்க போகுது. இந்த சாலிட் சிலிண்டருக்கு வெளியில நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த நம்மளோட பாயிண்ட் வந்து வெளியில இருந்துச்சுன்னா so magnetic field outside will be equal to mu naught I divided by 2 pi small r. So small r அப்படின்றது நம்ம எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். சோ இதுல என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா magnetic field outside is inversely proportional to r னு எழுதிக்கலாம். இப்போ இந்த மூணு கேஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் வந்துட்டே இருந்தேன்னா r க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சர்ஃபேஸ் அதிகமா இருக்கு. சர்ஃபேஸ் விட்டு வெளிய வரும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சோ இந்த மூணு கேஸையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த கிராஃப் நமக்கு ஆப்டபிளா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் கிராஃப் வந்து நமக்கு ரொம்ப ஆப்டபிளா இருக்கும். இது நமக்கு சென்டர் கோர் சென்டர்னு எழுதிக்கலாம். இந்த கோர் சென்டர்ல இருந்து வரும்போது இந்த பர்టిక్యులர் போர்ஷன் வரைக்கும் நமக்கு வந்து B will be proportional to R. இந்த பர்టిక్యులர் போர்ஷன் வரைக்கும் B will be proportional to R. இந்த போர்ஷன்ல நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இது சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த என்னது சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடம். அண்ட் இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா B will be inversely proportional to R. B will be inversely proportional to R. So next பாருங்க. So option C will be the correct answer. Next question பாருங்க. A convex lens A of a focal length 20 cm and a concave lens B of focal length 5 cm of a plane are kept along the same axis with the distance. So convex lens. So நமக்கு இது வந்து convex lens. இது நமக்கு வந்து concave lens. இது வந்து ஒரே ஆக்சிஸ்ல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட நமக்கு இது வந்து நமக்கு 20 cm. இதோட focal length வந்து நமக்கு 20 cm and second concave lens ஓட focal length நமக்கு வந்து 5 cm. 5 cm are kept along the same axis with the distance d between them if the parallel beam of a light falling on A. So parallel beam பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த சைடு நமக்கு parallel beam எடுத்துக்கலாம். So parallel beam of light நமக்கு falling on A leaves B at as the parallel beam. அப்ப இந்த இடத்துல நமக்கு கன்வெர்ஜ் ஆயிட்டு இது நமக்கு டைவர்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் இங்க நமக்கு ஒரு parallel beam நமக்கு வந்து கடந்து வந்துருது அப்படினு அர்த்தம். Okay, so parallel beam then the distance D is then the distance அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த ரெண்டு லென்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் D. சோ இது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா thus D will be equal to f1 minus f2. ரெண்டு ஃபோக்கல் லென்த் நம்ம மைனஸ் பண்ணா போதும். சோ 20 minus 5 15. So 15 சென்டிமீட்டர்ஸ்ல அதோட செப்பரேஷன் இருக்கும். சோ ஆப்ஷன்
B will be the correct option. Next question பாருங்க. An electromagnetic wave of wavelength lambda is incident on a photosensitive surface of negligible work function. Work function அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை வெளியில புடிங்கி எறியறதுக்கு தேவையான எனர்ஜி. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு எனர்ஜி ஒரு எலக்ட்ரான்ஸை புடிங்கி வெளியில அத பிளக் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இந்த சர்ஃபேஸ்ல இல்ல அப்படின்ற ஒரு கேஸ். If m is the mass of photoelectrons emitted from the surface has a de Broglie wavelength d, then so இதுல வந்து என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த அவுட் ஆஃப் தி நாட் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து lambda de Broglie wavelength பொறுத்தளவுக்கு lambda will be equal to h divided by p. இது நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா h divided by mv ன்னு கூட எழுதலாம். இந்த mv அப்படின்றத இந்த mv நம்ம in terms of energy வச்சு எழுதணும்னா h divided by square root of root 2 me அப்படின்னு கூட எழுதலாம். இது எப்படி எழுதுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எனர்ஜி எப்படி எழுதலாம் half into mv square எழுதலாமா kinetic energy நம்ம half into mv square எழுதலாம். இப்போ இத அப்படியே நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். So 2e will be equal to mv square. மாஸ் மட்டும் நான் மல்டிப்ளை பண்றேன். 2me is equal to m square v square. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். So square root of 2me is equal to mv. So இதனால தான் நான் இங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து வச்சிருங்க. இது வந்து என்னது de Broglie wavelength. de Broglie wavelength. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா by Einsteinோட போட்டோஎலக்ட்ரிக் Einstein வந்து நோபல் பிரைஸ் ஒரு ஃபார்முலா வாங்குனார். அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ்ல நமக்கு ஒரு லைட் நம்ம இன்சிடென்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டத்துல இருந்து ஒரு அதோட எலக்ட்ரான்ஸ் வெளிய பாட்டத்துல இருந்து மேல கொண்டு வரதுக்கு ஒரு எனர்ஜி ஒரு ஒர்க் நமக்கு செஞ்சிருக்கும். அதுக்கடுத்து அந்த சர்ஃபேஸ்ல நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம வெளியில எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒர்க் டன் பண்ணிருக்கணும். அந்த ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லிருப்போம். இது இல்லாம அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்టిక్యులர் எனர்ஜில கைனடிக் எனர்ஜில நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி நமக்கு மூணு விதமா யூட்டிலைஸ் ஆகுது. So the given light will be utilized in three ways. ஒன்னு வந்து அந்த பாட்டத்துல இருக்க அந்த சர்ஃபேஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லோட பாடிக்குள்ள இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கு தேவையான பண்ற ஒர்க் டன் பிளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சர்ஃபேஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரான்ஸை வெளியில பிடிங்கி வெளியில எறியறதுக்கு பிளஸ் மேக்ஸிமம் kinetic energy of the electrons plus kinetic energy of the அந்த எலக்ட்ரான்ஸோட kinetic energy. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு சர்ஃபேஸ்ல இங்க பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா negligible work function சர்ஃபேஸ்ல இருக்க negligible work function நமக்கு வந்து v0 அப்படின்றது நமக்கு வந்து 0. Okay, if m has a height நம்மளோட எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா இது நமக்கு 0. சோ இந்த லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் எனர்ஜி இது வந்து நமக்கு மேக்ஸிமம் kinetic energy. அந்த எலக்ட்ரான்ஸோட மேக்ஸிமம் kinetic energy இது வந்து நம்மளோட கொடுக்குற எனர்ஜி given energy. So given energy நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா E is equal to hf ன்னு எழுதிக்கலாம். இந்த hf நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா hc divided by அதாவது hf ன்னு எழுதிக்கலாம். So since நமக்கு வந்து c is equal to lambda f னான f is equal to c divided by lambda ன்னு எழுதிக்கலாம். அப்போ r hc divided by lambda is equal to maximum energy ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. ஓகே, அதனால இந்த இது நமக்கு இந்த வேலை நமக்கு தேவையே இல்லை. அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க. நெக்லிஜிபிள் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. சோ இதுல இருந்து நம்ம லாம்டாவை நம்ம பிரிச்சு எழுதணும்னா சோ லாம்டா will be equal to hc divided by maximum energy எழுதலாம். இப்போ நல்லா பாரு, இந்த ஃபார்முலாவும் நல்லா பாருங்க, இந்த ஃபார்முலாவும் நமக்கு வந்து சேம். இதுவுமே நமக்கு de Broglie wavelength குறிக்குது, இதுவும் நமக்கு de Broglie wavelength நமக்கு குறிக்குது. ரெண்டுமே நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம், அலைன்மென்ட் பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சுக்கலாம்னா lambda square is equal to h square divided by 2me. இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலாவை நம்ம பிரிச்சு நமக்கு ரீரைட் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலாவை நம்ம ரீரைட் மட்டும் பண்ணிருக்கோம். செகண்ட் ஃபார்முலா பாருங்க, lambda square will be equal to h square c square divided by e square. h square c square divided by e square. சோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிரலாம். சோ கம்பேர் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கலாம்னா h square divided by 2me is equal to h square divided by h square c square divided by e square. So e cancel பண்ணிடலாம். So h square cancel பண்ணிடலாம். So balance என்னென்ன இருக்குன்னு பாருங்க.
சர்ஃபேஸ்னா the de Broglie wavelength d தான கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இத நம்ம வந்து ஹைட்ஸ் நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சாரி, இங்க நமக்கு எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம எழுதிடலாம். ரைட்டா, நமக்கு de Broglie wavelength இருக்கனால சோ இதே ஃபார்முலாவை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம எனர்ஜி வச்சு எழுதலாம். சோ எனர்ஜி இதுல இருந்து நமக்கு எனர்ஜி will be equal to, ஏன்னா ரெண்டுமே கைனடிக் எனர்ஜி நமக்கு சேம் தான். கரெக்ட்டுங்களா? First of all, listen பாருங்க, இங்க பாருங்க, lambda de Broglie wavelength will be de Broglie wavelength is equal to h divided by square root of 2m e. Right. So ரெண்டோட எனர்ஜி மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இதுல இருந்து நமக்கு வந்து lambda square is equal to h square divided by 2m e. சரிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். இதுல இருந்து நமக்கு எனர்ஜி மட்டும் எடுத்துடலாம். எனர்ஜி will be equal to h square divided by h square divided by 2m lambda square. So இத அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து de Broglie wavelength. இது நமக்கு de Broglie wavelength கிடையாது. இது நமக்கு de Broglie wavelength ஓட ஃபார்முலா, ஜெனரலான ஃபார்முலா. இது நமக்கு வந்து de Broglie ஓடது. de Broglie ஃபார்முலா. ஆனா இந்த ஃபார்முலா, இந்த லாம்டான்றது வந்து நம்ம கொடுக்க போற லைட்டோட வேவ்லென்த், நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டோட வேவ்லென்த். இது நமக்கு de Broglie wavelength கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டோட வேவ்லென்த். இது நமக்கு d ன்னு எடுத்துக்கிறேன், நமக்கு அது லாம்டா d ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இங்க நமக்கு வந்து லாம்டா d ன்னு எழுதிக்கலாமா? சோ இதுல நமக்கு வந்து லாம்டா d ன்னு எழுதிக்கலாம், லாம்டா d ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு லாம்டா d ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம நம்மளோட ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா வந்து lambda is equal to hc divided by e maximum. hc divided by e maximum. So lambda is equal to hc, lambda is equal to hc divided by e maximum. இப்போ இதுல இருந்து நமக்கு again நமக்கு எனர்ஜி in terms of energy எழுத போறோம். So energy will be equal to hc divided by lambda. E is equal to hc divided by lambda. So இதுல ரெண்டோட எனர்ஜியுமே நமக்கு வந்து சேம் தான். அந்த எலக்ட்ரான்ஸோட, அந்த வெளியில வர எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி தான். அப்ப ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணிடலாம். சோ கம்பேர் பண்ணா போதும். இது நமக்கு வந்து ஈக்குவேஷன் 2 comparing 1 and 2, comparing 1 and 2. அப்ப height square divided by 2m lambda d de Broglie wavelength square will be equal to hc divided by lambda. So நமக்கு என்ன எழுத போறோம்னா, நமக்கு வந்து de Broglie wavelength நமக்கு தேவை நினைக்கிறேன். ரைட்டா, நமக்கு என்ன தேவை? de Broglie wavelength நமக்கு தேவை. So we are going to write in terms, எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி de Broglie wavelength மட்டும் வச்சு எழுத போறோம். So d lambda will be equal to, இதுல இருந்து நமக்கு lambda மட்டும் வச்சிட்டு lambda will be equal to hc into 2m lambda d the whole square divided by h square. நீங்க h கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு 2mc lambda d square divided by h நமக்கு கிடைக்கும். சோ இது நமக்கு வந்து ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் 2mc lambda d square h. So 2mc divided by h lambda d square. So option C will be the correct option. Option C தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Column 1 gives a certain physical terms associated with the flow of current through the metallic conductors. Column 2 gives the some mechanical relationships involved in electric quantities. Match the column. So first of all, நமக்கு வந்து இந்த காலம் படிக்கிறதுக்கு நமக்கு இது ராவான ரா ஃபேக்டர். அது நமக்கு சில ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். drift velocity ஃபார்முலா நமக்கு தெரியும். கரெக்ட்டா? drift velocity ஃபார்முலா பாத்தீங்கன்னா in case f is equal to ma நம்ம எழுதுவோம்.
அத இதே நமக்கு வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு. இந்த கண்டக்டர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சிருக்கோம், எக்ஸ்டர்னல் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு எலக்ட்ரிக் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. சோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம இருந்துச்சுன்னா இதுல கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல இருந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஷிஃப்ட் ஆகிறதா என்ன சொல்லுவோம்னா நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு பேச போறோம். சோ அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பொறுத்தளவுக்கு இப்போ இந்த எலக்ட்ரான் மேல நமக்கு ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்னு வந்து நியூட்டன் ஃபோர்ஸ், இன்னொரு வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். சோ நம்ம நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து MA ன்னு எழுதுவோம். இதே நம்ம ஃபோர்ஸ் எப்படி கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம சார்ஜ் வச்சு எழுதணும்னா F is equal to EM ன்னு எழுதலாமா? சாரி, EE ன்னு எழுதலாம். F is equal to EE ன்னு எழுதலாம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ்னு எழுதுவோம். சோ ஃபோர்ஸ் நம்ம EE கேபிட்டல் E ன்னு எழுதுவோம். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ண போறோம். சோ MA is equal to EE. அப்ப A will be equal to EE divided by M. இதுல இந்த E என்னன்றது கேபிட்டல் E அப்படின்றது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்மால் E அப்படின்றது நமக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். So that's it. இப்போ நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைச்சிச்சு. அது எவ்வளவு ஆக்சிலரேஷன் அது வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சிலரேஷன் நமக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுமே. என்ன ஃபார்முலா? v ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்ப v டிவைடட் பை t. அப்ப இந்த இடத்துல நமக்கு v போடும்போது இட்ஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. t போடும்போது அது சாதாரண t இல்ல, இட்ஸ் ரிலாக்சேஷன் டைம் சொல்லுவாங்க. ரிலாக்சேஷன் டைம் அதாவது நம்ம ரெண்டு ஈக்குவலா இங்க இந்த சர்ஃபேஸ் இந்த பாயிண்ட் நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வரும்போது நார்மலா அது வராது, நிறைய கொலிஷன் வந்து கோ த்ரூ பண்ணும். சோ நிறைய கொலிஷன் கோ த்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். சோ இந்த பர்టిక్యులர் கொலிஷனுக்கு இந்த பர்టిక్యులர் கொலிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைம் தான் அது ரிலாக்சேஷன் டைம். அப்போ இது நமக்கு டவுன் போட போறோம். சோ டவுன் will be equal to EE divided by M. சோ இதுல வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். சோ A is contributed to R. A is contributed to R. So electric resistivity பொறுத்த அளவுக்கு actually நமக்கு வந்து current density அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. current density ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா E is equal to sigma E. Sorry, current density is equal to sigma E. இந்த J அப்படின்றது என்னது? current density. Okay, so current density of general formula J is equal to sigma E. இந்த sigma அப்படின்றது இருக்குல்ல, sigma அப்படின்றது என்னது? resistivity, conductivity. So actually the conductivity க்கு ஜெனரலான இன்னொரு விஷயம் இருக்கு. conductivity is inversely proportional to resistivity. Okay, so resistance அதிகமா இருந்துச்சுனா conductivity கம்மியா இருக்கும்னு அர்த்தம். So இது வந்து என்னது? it's a resistivity. ரைட், இப்போ இத நம்ம உள்ள இம்ப்ளை பண்ணோம்னா J will be equal to E divided by rho. இப்போ நமக்கு என்ன தேவைனா ரெசிஸ்டிவிட்டி, எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ ரெசிஸ்டிவிட்டி will be equal to, இதுல இருந்து நமக்கு எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி will be equal to E divided by J ன்னு எழுதிக்கலாம். J அப்படின்றது என்னது? current density. சரிங்களா? சோ E divided by J. சோ இங்க நமக்கு B is corresponds to S ன்னு எழுதிக்கலாம். ஓகே, சோ ரிலாக்சேஷன் டைம் பீரியட் பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த current density பொறுத்தளவுக்கு we are having இது இப்போ A is contributed to R and B is contributed to S. Okay, so நமக்கு இது ரெண்டே ஆன்சர்லாம். இது நமக்கு வந்து A இல்லனா B தான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. சோ டைரக்டான ஃபார்முலா பாத்தீங்கன்னா current densityக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. current relaxation time அப்படின்றது பாத்தீங்கன்னா relaxation time is equal to distance divided by speed. Actually நமக்கு வந்து drift velocity ஜெனரலான ஃபார்முலா தெரியும். drift velocity ஜெனரலான ஃபார்முலா தெரியும். அது நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ணி பாத்துக்கோங்க. and again நமக்கு வந்து லாஸ்டா current density ஓட ஃபார்முலா ஜெனரலான ஃபார்முலா வந்து E into drift velocity இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா D நமக்கு Q கிடைக்கும். சோ D corresponds to Q, C corresponds to P. Okay, so RSPQ. Option A will be the correct option. சரிங்களா? Okay, next question பார்ப்போம். Right, a radio nucleus undergoing some radioactivity reaction போயிட்டு இருக்கு. undergoes spontaneous decay sequence. Right, so where Z is the atomic number,
and of a element X, the possible decay of particle is in this sequence. So நமக்கு இது என்ன சீக்வென்ஸ்ல நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பீட்டா அப்படின்ற ஒரு இங்க நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து ஒண்ணே தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் பீட்டா பார்ட்டிகல் நமக்கு வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அதுக்கடுத்து நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர்ல இருந்து 3 ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ அட்டாமிக் நம்பர் 3 ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு ஆல்பா டிகேன்னு சொல்லலாம். சோ ஆல்பா டிகே அப்படின்னு சொல்லும்போது ஹீலியம் நியூக்ளியேட் கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆல்பா டிகே இருக்கு. அண்ட் லாஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர்ல வந்து நமக்கு வந்து ஒண்ணே ஒன்று ரெடியூஸ் ஆயிருக்கு. அகைன் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பீட்டா டிகே நமக்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் B will be the correct option. Okay, then the effective resistance of the parallel connections that consists of 4 wires of equal length. 4 wires of equal length. So நமக்கு வந்து 4 wires வந்து equal lengthல வந்து இருக்கு. 4 wires of equal length have equal area cross section and the same material னா நமக்கு resistivity நமக்கு சேமா இருக்குன்னு அர்த்தம். Same materials of 0. So ஒருமே let's say நமக்கு வந்து cross section and the same material is 0.25. Sorry, the effective resistance of the parallel connections that consists of 4 wires of equal length. Actually இதுக்கு பதிலா நாம என்ன எழுதிக்கலாம் வந்து இந்த 4 resistance நமக்கு parallel இருக்க மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நம்ம டிரா பண்ணிக்கலாம். இந்த 4 resistance நம்ம parallel இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். அந்த 4 resistance ஓட ஈக்குவலன்டான வேல்யூ நமக்கு பாத்தீங்கன்னா 0.25 ஓம். ஓகே, சோ நமக்கு மூணுமே நமக்கு ஈக்குவலன்டான லெந்த் இருக்கு, ஈக்குவலன்டான ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கு. வாட் வில் பி தேர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஃப் தேர் கனெக்டட் இன் சீரிஸ்? சோ நமக்கு வந்து இதே 4 ரெசிஸ்டர் நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணா என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. இப்போ ரைட், சோ ஆக்சுவலா வந்து இந்த 4 கெபாசிட்டருமே நமக்கு வந்து parallel கனெக்ட் ஆயிருக்கா? எல்லாமே will be having the same value. R தான் நமக்கு let's say நமக்கு வந்து ஒரு வயர்மே நமக்கு வந்து R அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்க போது. அப்ப obviously நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நமக்கு R இருக்க போது. R அப்ப similar resistance are connected in parallel. அப்ப நமக்கு இந்த மூணுக்குமே நமக்கு ஈக்குவலன்டான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா either resistance value divided by its number of branches. அப்ப நமக்கு இதுக்கு ஓவராலா பார்த்தோம்னா RP will be equal to R divided by 4 ன்னு எழுதிக்கலாம். And that R divided by 4 will be equal to 0.45. கரெக்ட்டா? அப்ப R அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. So RP R divided by 4 will be equal to 0.25. நான் எப்படி கூட இதெல்லாம் பாத்தீங்கன்னா 25 divided by 100 ன்னு எழுதிக்கலாமா? 25 divided by 100 கூட நம்ம எழுதிக்கலாம். இதுல நமக்கு அந்த R அப்படின்றது என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா, so just என்ன செஞ்சுக்கலாம், 1 4 is 4, 2 4 are 8, 5 4 are 20. Okay, and again நமக்கு வந்து R will be equal to 1 ohm நமக்கு கிடைச்சிருக்கு. So இந்த 1 ohm நம்ம சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்திருந்தோம்னா இந்த 1 அப்ப ஒரு கனெக்டருமே நம்ம வந்து அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 ohm ல இருக்கு. இந்த 4 ரெசிஸ்டரையுமே நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா 4 into 1 1. So நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் will be equal to 4 into 1. நமக்கு வந்து ஓவரால் நமக்கு வந்து 4 ohm தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது. So option D will be the correct option. Next question பாருங்க. A particle is released from the height. A particle is released from the height. So நமக்கு வந்து இதான் நமக்கு S அப்படின ஒரு height இருக்கு. இங்க நமக்கு ஒரு பார்ட்டிகல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். Height from the surface of earth at a certain height its kinetic energy is 3 times of its potential energy at a certain height. So அந்த certain height நம்ம இந்த இடத்துல நமக்கு பாத்துக்கலாம். இந்த certain height பாத்தீங்கன்னா நமக்கு at kinetic energy is 3 times of its potential energy. Kinetic energy is equal to 3 times of its potential energy. Potential energy, the height from the surface of the earth and the height from the surface of the earth and the speed of the particle at that instance are. So இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு ஒன்னு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி ஹைட் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இத சால்வ் பண்றதுக்கு நாம என்ன செய்ய போறோம்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரே ஒன்னு வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எனர்ஜி கன்சர்வேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோல் சிஸ்டத்திலயுமே நம்ம எனர்ஜி வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி நமக்கு சேமா தான் இருக்கும். எப்பவுமே இந்த ஒரு இந்த மூவ்மெண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட்டோட கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மாறிட்டே இருக்குமே தவிர
அந்த ரெண்டோட addition வந்து total energy நமக்கு மாறவே மாறாது. The total energy நம்ம will be remain constant. So இந்த particular point நமக்கு வந்து இந்த particular point நமக்கு வந்து total energy நமக்கு சேமா தான் இருக்க போகுது. So total energy நமக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது 1. So இத வச்சு என்ன செய்ய போறோம்னா ரெண்டு கேஸ்லயுமே நம்ம பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த particular பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் நமக்கு velocity நமக்கு வந்து 0 இருக்கு, which means kinetic energy நமக்கு இங்க 0. kinetic energy இங்க நம்ம 0 இருந்துச்சுனா potential energy இங்க நம்ம மேக்ஸிமமா இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த particular பாயிண்ட்ல let's say நமக்கு 0.1 எழுதிக்கலாம், இங்க நமக்கு 0.1 எழுதிக்கலாம், இங்க நமக்கு வந்து 0.2 எழுதிக்கலாம். சோ 0.1ல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் எனர்ஜி என்ன இருக்க போகுது? டோட்டல் எனர்ஜி will be equal to kinetic energy plus potential energy. சரிங்களா? சோ இந்த potential energy அப்படின்றது பாக்கும்போது இந்த particular heightல நமக்கு potential energy எழுதும்போது mgh கரெக்ட்டா? சோ இந்த height பதிலா நமக்கு s எழுதிரலாம். அப்ப kinetic energy will be equal to 0 and plus potential energy வந்து mgs. சரிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். செகண்ட் பாயிண்ட்ல நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி என்ன எழுத போறோம்னா the total energy will be equal to again kinetic energy plus potential energy. So potential இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா kinetic energy is 3 times of its potential energy சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு kinetic energy பதிலா நமக்கு வந்து 3 times of p ன்னு எழுதிக்கலாம் plus p ன்னு எழுதிக்கலாம், potential energy எழுதிக்கலாம். அப்ப இத எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 into potential energy ன்னு கிடைக்கும். சோ ஆக்சுவலா நமக்கு இந்த particular பாயிண்ட்ல potential எப்படி கூட சொல்லலாம்னா mgh ன்னு எழுதிக்கலாம், mgh ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4 into mgh இது வந்து இன்னொரு ஈக்குவேஷன்ஸ். ஆக்சுவலா நமக்கு இந்த ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான், ஏன்னா டோட்டல் எனர்ஜி நமக்கு சேம் சொல்லியாச்சு. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இது ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் நம்ம ரிலேட் பண்ணலாம். mgh mgs mgs is equal to 4mgh. So mg cancel ஆச்சு, mg cancel ஆச்சு. So s will be equal to 4h. அப்படி இல்லாட்டினா h தான் நமக்கு தேவை, ஏன்னா क्वेश्चन என்ன கேட்டாங்க h தான் நமக்கு கேட்டிருக்காங்க. So h will be equal to s divided by 4. அப்ப ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் வந்து நம்ம velocity கண்டுபிடிக்கணும். சோ இந்த particular பாயிண்ட்ல நமக்கு வந்து velocity என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு வந்து ஓகே, சோ இதுல இருந்து √2gh. எஸ். சோ ஃப்ரீ ஃபாலிங் பாடி ஒன்ஸ் நமக்கு இத டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீ ஃபாலிங் பாடியோட velocity நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரீ ஃபாலிங் பாடியோட velocity நமக்கு வந்து v is equal to √2gh. கரெக்ட்டா? சோ இதெல்லாம் நமக்கு வந்து ஹைட்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா square root of 2gx divided by 4. கரெக்ட்டுங்களா? s divided by 4. சோ இது எந்த ஆப்ஷன் ஒரு கரெக்ட்டா இருக்கு பாருங்க. s divided by 4 எல்லாமே s divided by 4. சோ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. So √2gs divided by 4. √2 √2gs divided by 2. இங்கேயுமே நமக்கு √2 இல்ல. So √2 divided by either ஆப்ஷன் நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? So ஆப்ஷன் நமக்கு in case நம்ம மாத்திட்டோம்னா option D will be the option. சரி, either option நீங்க மாத்திக்கோங்க. √2 divided by √2gs divided by 2 கிடைக்குமா? So √2gs divided by 2. √2gs divided by 2. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. √2 s divided by 4 √2 divided by 2. சரிங்களா? சோ ஆக்சுவலா நமக்கு ஆன்சர் நமக்கு வந்ததா ஆன்சர். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. so that height of the surface, ஒரே நிமிஷம். the height from the surface and the earth, the height from the surface of the earth and the speed of the particles at that instant are respectively. Okay, so height of the v is equal to 3 s height.
surface, the height from the surface of the earth and the speed of the particle at that instance are respectively. Okay, and that okay, so இந்த क्वेश्चन மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். சோ நீங்க ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, either அது ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கா இல்ல நம்ம வேற எதுவும் மெத்தட் யூஸ் பண்ணணுமா சொல்லிட்டு. சோ ஃபார் டைம் பீயிங் இத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். ஜஸ்ட் கமெண்ட்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து அவுட் ஆஃப் क्वेश्चनல இருக்கு. Next question பாருங்க. A cup of coffee cools from 90 degrees centigrade to 80 degrees centigrade in t seconds in t minutes when the room temperature is 20 degrees Celsius. When the room temperature is 20 degrees Celsius, the time taken by the similar cup of coffee to cool from the 80 degrees Celsius to 90 degrees Celsius at the room temperature same at 20 degrees Celsius. So actually இந்த ஃபார்முலா பாத்தீங்க, இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா it's purely based on Newton's law of cooling பொறுத்தளவுக்கு இருக்கு. So Newton's law of cooling பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா time initial minus time temperature initial minus temperature final, temperature initial minus temperature final divided by time in the time taken will be equal to some constant times the T1 plus temperature initial plus temperature final, the average temperature minus room temperature. Okay, so இதான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. இப்போ ரெண்டு கேஸ்லயுமே நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டிகிரி இருந்து 80 டிகிரி வந்திருக்கு ஒரு t அப்படின்ற மினிட்ஸ்ல. 90 minus 80 in t seconds will be equal to k into 90 plus 80 divided by 2 minus room temperature நமக்கு 20 degree Celsius. அப்போ நமக்கு 20 degree எழுதிக்கலாம். And again நமக்கு வந்து 10 divided by t எழுதிக்கலாம், and that will be equal to k of 170 divided by 2 minus 20. 170 divided by 2 minus 20. அப்ப இங்க நம்ம பார்த்தோம்னா k will be equal to 170 divided by 2 is to okay, so that's next 170 minus 40 divided by 2 போட்டுக்கலாம். So k of 170 minus 40 130 divided by 2 65 into 10 divided by t. So இதுல இருந்து நமக்கு k அப்படின்றது என்னன்னு எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, k அப்படின்றத we can also write as to 65k. சரிங்களா? அப்படி இல்லாட்டி இது ஈக்குவேஷன் இத k அப்படின்றத அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. k அப்படின்றத k will be equal to 10 divided by 65t. இது வந்து நம்ம ஆப்ஷன் 1 எடுத்துக்கோங்க. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 8 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 60 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. அது எந்த டைம்ல நமக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் அந்த எடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே சேம் ரூம் டெம்பரேச்சர்ல. So 80 to 60. இப்போ இந்த செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 80 minus 60 divided by t dash எடுத்துக்கலாம், and that will be equal to k of 80 plus 60 divided by 2 minus room temperature 20. 80 minus 60 20 divided by t dash will be equal to k of 80 plus 60 140 divided by 2 70 minus 20 50. அப்போ 0 cancel பண்ணிடலாம். So balance என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா k will be equal to 2 divided by 5 into t dash. அப்போ என்ன செஞ்சோம்னா ரெண்டுமே நமக்கு சேம் தான். இதுவும் இந்த k நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் தான். நம்ம செஞ்ச என்ன ரெண்டுமே நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். So 2 divided by 5 t dash is equal to 10 divided by 65t. Okay, so நமக்கு 2 cancel பண்ணா 5 cancel பண்ணா 1 5 is 5,
3 5 15 சரிங்களா அப்ப இதுல என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து we can write as 1 divided by 5t dash is equal to 1 divided by 13t நமக்கு என்ன தேவைன்னா t dash தான் நமக்கு தேவை சோ அதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க the t dash will be equal to t dash is equal to 13t divided by 5 சரிங்களா t dash is equal to 13t divided by 5 so அத நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் 13t divided by 5 option B will be the correct option as usual substitution தான் வேற எதுமே உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்ல the number of photons per second on an average emitted by the source of monochrome light of wavelength 600 nanometers so when it delivers a power of power கொடுத்துருக்காங்க power is equal to 3.3 into 10 to the power of minus 3 watt okay so 3.3 into 10 to the power of minus 3 watt question என்ன கேட்டிருக்காங்கன்னா number of photons per unit second so n divided by t தான் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இத பாருங்க ஜெனரலா பவர் அப்படிங்கறது நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க பவர் அப்படிங்கறது நம்ம எப்படி எழுத போறோம்னா power is equal to energy divided by time taken இப்போ எனர்ஜி அப்படிங்கறது இடத்துல நமக்கு number of photons வந்து அதுல வெளிய வந்துட்டே இருக்கு ஓகே சோ இது வந்து ஒரு பல்பா இருக்கட்டும் சோ இது வந்து நமக்கு we are having n number of photons அப்ப இந்த whole energy தான் என்ன சொல்றோம் ஜெனரல் எனர்ஜின்னு சொல்ல போறோம் இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு number of photons into energy of one photon எழுதிக்கலாமா number of photons into energy of one photon divided by the total time taken எழுதிக்கலாமா கரெக்ட்டா இது வந்து பவர் p சரிங்களா இத எனர்ஜி அப்படின்றது ஒட்டுமொத்தமா சொல்றது நான் வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம்னா ஒரு ஃபோட்டான் எவ்வளவு எனர்ஜில இருக்கும் and number of photons வந்து எவ்வளவு நம்ம ஒரு ஃபோட்டான் எவ்வளவு எனர்ஜில இருக்கும் into its number of photons சோ இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா n divided by t தான் நமக்கு கேட்டிருக்காங்க அதாவது இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க number of photons per unit time தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாத்தி எழுதணும்னா so p is equal to n divided by t into energy of one photons so energy of one photon அப்ப n divided by t அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா n divided by t will be equal to p divided by e ன்னு இருக்க போகுது சரியா சோ இதுல நம்ம லேண்ட் ஆயிக்கலாம் சோ क्वेश्चन பாருங்க இப்ப அப்ப n divided by t will be equal to p divided by e ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டா ரைட் இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க வேவ் கொடுத்துருக்காங்க சோ வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க வேவ் மட்டும் தான் நமக்கு இருக்கு and பிரான்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு சோ இத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணனும் ரைட் சோ அசோசியேட் நமக்கு வந்து எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு தெரியும் எனர்ஜி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எனர்ஜி is equal to h nu hf கரெக்ட்டா f க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா h into c divided by lambda எழுதிக்கலாமா h is equal to c divided by lambda ன்னு எழுதிக்கலாம் சோ இதுல இருந்து இந்த ஃபார்முலா நம்ம உள்ள எடுத்துட்டு வர போறோம் அப்படி எடுத்து வந்தோம்னா lambda is equal to p lambda divided by h ன்னு கிடைக்குமா p lambda divided by h ன்னு கிடைக்கும் சோ இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ண போறோம் சோ நமக்கு பவர் கொடுத்துருக்காங்க 3.3 into 10 to the power of minus 3 watt இருக்கு into lambda ஓட வேல்யூ கொடுத்தாங்க 600 நானோமீட்டர் 600 into 10 to the power of minus 9 divided by h அப்படின்றது Planck's constant so 6.6 into 10 to the power of minus 30 Planck's constant into c அப்படின்றது 3 into 10 to the power of 8 so இதெல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் will be nearby 10 to the power of 16 கிட்ட நமக்கு கிடைக்கும் just நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க A body is executing simple harmonic motions with a frequency n the frequency of its potential energy listen இந்த क्वेश्चन வந்து ஒரு டைரக்டான ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன்ஸ் இருக்கு நமக்கு ஒரே ஒரு லாஜிக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும் so frequency of kinetic energy will be equal to frequency ன்றது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டுக்கலாம் frequency of kinetic energy will be equal to frequency of potential energy will be equal to 2 times of frequency of simple harmonic motion 2 times of frequency of simple harmonic motion so இந்த ஈக்குவேஷன் படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2n will be the correct option ஏன்னா simple harmonic motion க்கு n அப்படினு இருந்துச்சுனா kinetic energy ஓட frequency நமக்கு என்னவா தான் இருக்கும் 2n ஆ தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் பாருங்க
An infinitely long current carrying conductor carries a current of 5 ampere as shown. Electron is moving with a speed of 10 to the power 5 meter per second parallel to the conductors. The parallel to the conductors. The perpendicular distance between the electrons on the conductors is 20 centimeters at an instance. Calculate the magnitude of the force experienced by the electrons at that instance. So force or formula pathina, force is equal to charge into velocity into magnetic field. Charge is equal to force is equal to charge into velocity into magnetic field. So since நமக்கு வந்து perpendicular distance அப்படி சொன்னனால நமக்கு வந்து v cross b is equal அப்படின்றது நமக்கு vb sin theta ன்னு எழுதுவோம். ஓகே இத எழுதிரலாம். The force is equal to q v b sin theta இருக்கட்டும். இந்த sin theta அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டிகிரி. So sin 90 டிகிரின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1. அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா f will be equal to q v b மட்டும் தான். ஓகே சோ நமக்கு இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியும், வெலாசிட்டியோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு கொடுக்கலாம். சோ அது பதிலா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரிஞ்சுக்கணும்னா சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be equal to mu naught I divided by 2 pi r. அது அந்த r அப்படின்றது வந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது நமக்கு r. இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம இந்த क्वेश्चन நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா சரியா? First of all நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், magnetic field will be is equal to mu naught. Mu naught ஓட வேல்யூ நமக்கு வந்து 4 pi into 10 to the power of minus 7 into I. I அப்படின்றது நமக்கு கரண்டோட வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு 5 ampere. 5 ampere divided by 2 pi into perpendicular distance என்னவா? Perpendicular distance நமக்கு வந்து 20 cm. அந்த 20 cm நம்ம மீட்டரா கன்வர்ட் பண்ணிரணும். So 20 into 10 to the power of minus 2. இப்போ நம்ம magnetic field will be equal to so 2 pi 2 cancel பண்ணிடலாம். So 2 இங்க நமக்கு 10 இங்க நமக்கு minus 1. So the மேல வரும்போது plus 1 வரும். So 10 to the power of minus 6 5 into 10 to the power of minus 6. So magnetic field நமக்கு தெரிஞ்சு போச்சு. obviously நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட force நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So force is equal to charge qb, charge into charge vb. charge பொறுத்த அளவுக்கு we are having electrons. அப்ப நமக்கு என்ன செய்யணும், 1.6 into 10 to the power of minus 19 into velocity பொறுத்த அளவுக்கு we are having 10 to the power of 5 meter per second. 10 to the power of 5 meter per second into b. b ஓட வேல்யூ நமக்கு வந்து 5 into 10 to the power of minus 6. அப்ப force is equal to and 10 to the power minus 19 இது மட்டும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க minus 1 minus 20. So into 10 to the power of minus 20 அப்படின்ற ஆர்டர்ல இருக்கும். இதனை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1.6 6 5 30 5 5 8. ஓகே so 8 into 10 to the power of 20 கிடைக்கும். So ஆப்ஷன் என்ன இருக்கும் பாருங்க, 8 into 10 to the power of minus 20. But option D will be the correct option. Next question பாருங்க, if force F acceleration A and time t are chosen as a fundamental physical quantities, find the dimensions of the energies. So எனர்ஜியோட டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டோட டைமென்ஷன் நம்ம டைரக்ட்டா நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். So dimensions of energy should be equal to dimensions of force into dimensions of acceleration into dimension of time. So actually இது ஸ்டாண்டர்டான டைமென்ஷன்ஸ் கிடையாது. இப்போ இதனால என்ன செய்யணும்னா இதுக்கு கரெக்ட் நம்ம அலைன் பண்ண போறோம். சோ என்ன செய்ய போறோம்னா பவர்ல மட்டும் நம்ம ஆல்பா பீட்டா அண்ட் காமா நம்ம இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். சோ ஃபோர்ஸ் பொறுத்தளவுக்கு அதோட டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா m l t to the power of minus 2 இன் மேல ஆல்பா. ஆக்ஸலரேஷன் ஓட நமக்கு டைமென்ஷன் பாத்தீங்கன்னா m into மீட்டர் per second square. அப்போ l t to the power of minus 2 the whole beta. and time takenக்கு நம்ம அப்படியே காமா எழுதிடலாம். so எனர்ஜியோட டைமென்ஷன்ஸ் என்ன இருக்கும், எனர்ஜியோட டைமென்ஷன்ஸ் will be equal to half into mv square. அப்போ இது விட்டுருங்க, mass into velocityயோட டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீட்டர் per second. so மீட்டர் per second the whole square. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாரி மீட்டர் நம்ம இங்க நமக்கு L வரும் கரெக்ட்டா. L mass length into length per time the whole square. So mass L square
t to the power of minus 2. M L to the power of L square t to the power of minus 2. M L square t to the power of minus 2. சரிங்களா? இப்போ என்ன செஞ்சா இத அரேஞ்ச் பண்ணலாம். M T L M L எல்லாத்தையும் நம்ம ஒரு சேம் ஆர்கனைஸ் பண்ணி எழுதலாம். சோ M ஆல்பா ஓகே. சோ நமக்கு L இருக்குல. L மட்டும் எடுத்தோம்னா L பொறுத்த அளவுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா அவ்வளவுதான். ஆல்பா பிளஸ் பீட்டா. அண்ட் டைமை பொறுத்த அளவுக்கு டைம் அண்ட் டைமென்ஷன் பொறுத்த அளவுக்கு minus 2 alpha minus 2 beta plus gamma. இப்போ என்ன செய்ய போறோம்னா எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணிட்டு பண்ண போறோம். சோ m l square t to the power of minus 2. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணிட்டு பண்ண போறோம். m ஓட டைமென்ஷன்ஸ் l ஓட டைமென்ஷன்ஸ் and t ஓட டைமென்ஷன்ஸ். சோ m ஓட டைமென்ஷன் மட்டும் அலைன் பண்ண பார்த்தோம்னா லிசன் இதுக்கு நமக்கு பவர்ல 1 இருக்கு, நமக்கு ஆல்பா இருக்கு. சோ ஆல்பா will be equal to 1 எடுத்துச்சு. அடுத்து அகைன் நமக்கு l to the power of 2 இருக்கு. இங்க l to இங்க நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to 2. சரிங்களா? ஆல்பாவோட வேல்யூ நமக்கு 1. அப்ப பீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். சோ ஆல்பாவோட வேல்யூ நமக்கு 1, பீட்டாவோட வேல்யூ நமக்கு 1. அப்ப இங்க நம்ம பாத்தீங்கன்னா t ஸ்கொயர் நமக்கு மறுபடியும் t ஸ்கொயரையும் இந்த டைமென்ஷன் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அப்ப என்ன செய்யணும்னா -2 will be equal to -2 alpha minus beta -2 alpha minus beta plus gamma. -2 alpha நமக்கு வந்து இங்க நமக்கு 1 1 1. அப்போ -2 -1 plus gamma. இங்க நமக்கு -3. கரெக்ட்டா? -3 plus gamma. அப்ப gamma will be equal to 3 1. சரிங்களா? அப்ப நம்ம gammaவும் நமக்கு வந்து வேல்யூ நமக்கு என்ன இருக்க போகுது? 1 தான் இருக்க போகுது. கரெக்ட்டா? சோ இப்போ நமக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாம ஆப்ஷன் என்ன இருக்கு? 1 1 1. கரெக்ட்டா? அப்ப எது ஆப்ஷன் இருக்கும்? ஆப்ஷன் A will be the கரெக்ட்டான ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? சாரி 2 வருதுங்களா? beta -2 beta -1 -3 plus -2 beta -2 alpha -2 beta இல்லையா? இங்க -2 beta வரணும். இங்க நமக்கு வந்து -2 beta வரணும். சரிங்களா? சோ அப்ப நமக்கு இங்க நம்ம -2 கிடைக்கும். அப்ப இந்த 2 நம்ம இந்த சைடு கொண்டு போகும்போது -4 இங்க நமக்கு -4. சோ -4 இந்த சைடு நம்ம கொண்டு போகும்போது gamma will be equal to 2. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஆல்பா பீட்டா and gamma இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா 1 1 2 மட்டும் போட்டா போதும். சோ the answer is option B will be the correct option. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இது வந்து டைரக்டான ஃபார்முலா. இத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நதிங் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படி சொல்லி பாக்கும்போது இட்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ரூட் மீன் VRMS ஸ்கொயர். அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் VRMS. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ல இருந்து வர क्वेश्चंस வந்து லிசன் இந்த அவுட் ஆஃப் 3 क्वेश्चंस அவுட் ஆஃப் 3 ஃபார்முலாஸ் நமக்கு வந்து எஸ் அப்படிங்கற செக்ஷன் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சாரி Q √3 RMS value for speed will be equal to Q. ஓகேங்களா? so √3 T divided by M molar mass of gas. okay and then நமக்கு வந்து next நமக்கு pressure exerted by the ideal gas. பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து P which means நமக்கு pressure will be equal to 1 divided by 3 NV to the power of -2. சரிங்களா? and again நமக்கு வந்து NM and நமக்கு pressure average kinetic energy of molecules பொறுத்தளவுக்கு நமக்கு kinetic energy அப்படின்றது 3 divided by 2 Boltzmann's constant into T. And last and final total internal energy of 1 mole of diatomic molecules. So balance நமக்கு என்ன இருக்கு? is R தான் இருக்கு. So total kinetic energy will be equal to 5 divided by 2 RT. சரிங்களா? So இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் C will be the correct ஆப்ஷனா இருக்கும். ஓகே so next பாருங்க. சோ இந்த क्वेश्चन வந்து ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப
A small block slides down the smooth inclined plane starting from the rest at a time t is equal to 0. Let the distance traveled by the block is in interval time t is equal to n minus 1 to t is equal to 1. Then the ratio is to the ஒரு நமக்கு ரேஷியோ எடுத்துக்காங்க. ஓகே, ஸோ லிசன் நமக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஸோ ஒரு பொசிஷன் அதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது இன்கேஸ் நமக்கு t இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, சாரி t இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா n மைனஸ் 1, இங்கே நமக்கு வந்து n மைனஸ் 2, ஸோ n பிளஸ் 1. இங்கே என்ன இருந்துச்சுன்னா இங்கே n பிளஸ் 1, இங்கே n பிளஸ் 2. ஓகே, நம்ம மேலே கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் இடையில வந்து நமக்கு இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற ரேஷியோ நமக்கு தேவை. ஓகே, இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோஸ். ஆக்சுவலி வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஆக்சிடென்ட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ ஒரு கான்ஸ்டன்டான ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஜோன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, the distance traveled in second will be equal to u plus a by 2 into 2n minus 1. கரெக்டா? இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு n plus 1 அப்புறம் n நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த என்ன வந்து இது இனிஷியல் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு வந்து 0 தான் இருக்க போகுது. ஸோ a அப்படின்றது நமக்கு இங்க g கிடைக்க போகுது. அப்போ sn will be equal to g divided by 2. ஏன்னா இது எந்த ஆக்சலேஷன் கீழே வந்துகிட்டு இருக்கு, g அப்படின்ற ஒரு ஆக்சலேஷன் கீழே வந்துகிட்டு இருக்கு. ஒன்லி ஆக்சலேஷன் ஆக்டிங் ஆன் தி பாடி இஸ் g divided by 2 and 2n minus 1. இப்போ நமக்கு for sn minus 2, sn plus 1, yes n plus 1 பாத்தீங்கன்னா, so u plus a divided by 2. again நமக்கு வந்து 2 n க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம், n plus 1 எழுதிக்கலாம். so n plus 1 minus 1. சரிங்களா? again நமக்கு வந்து இன்சிடென்ஸ் 0 இருக்கும். இந்த a க்கு பதிலா நமக்கு g போட்டுக்கலாம். so sn plus 1 is equal to g divided by 2 2n plus 2 minus 1. 2n plus 2 minus 1 1. 2n plus 1. அப்போ g divided by 2 2n plus 1. அப்போ நமக்கு இது ரெண்டையும் நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு வந்து 1, இது நமக்கு வந்து 2. அப்போ இது ரெண்டையுமே நம்ம ரேஷியோ மட்டும் எடுத்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும், g by 2 நம்ம கேன்சல் ஆயிடும். அப்போ sn divided by sn plus 1 will be is equal to 2n minus 1 divided by 2n plus 1. கரெக்டா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. 2n plus 1 2n minus 1. 2n plus 1 2n minus 1. ஆப்ஷன் C will be the correct option. 2n minus 1 இல்லையா, minus 1 plus 1. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A nucleus with a mass of a nucleus with a mass number 240 breaks into two fragments, each of mass number 120. The binding energy per nucleons of an unfragmented nuclei is 7.6, while that of a fragmented is 8.2 million electron volt. The total gain in the binding energy in the processes. So நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து நமக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது, ரெண்டா ஃபிஷன் ஆகுது. கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ இதுல வந்து ஒரு ஜெனரலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் Q ஃபேக்டர் அப்படின்றது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு Q ஃபேக்டர். ஸோ விச் மீன்ஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் products minus binding energy of reactant. Okay, first of all நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை அப்படியே நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். Q factor will be equal to binding energy of product பொறுத்தவரைக்கும் இங்க என்ன இருக்கு, ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஹியூஜ் மாஸ் 240 தான் நமக்கு வந்து ப்ராடக்டா இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ரெண்டா சாரி அதுதான் நமக்கு ரியாக்டன்ட். ஆக்சுவலா இங்க பாருங்க, இது நமக்கு வந்து ரியாக்டன்ட். இந்த போர்ஷன் நமக்கு வந்து இருக்கிறது நமக்கு ப்ராடக்ட். ஸோ நம்ம ப்ராடக்ட் பார்த்தவரைக்கும் நமக்கு we are having two segments, two fragments, 2 into ஒன்னோட மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 120 அதோட பைண்டிங் எனர்ஜி. ஸோ ஒரு நியூக்ளான்ஸுமே எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி அதை ஹோல்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா
the binding energy per nucleons of unfragmented adana 9.6 அப்ப 8.5 million electron volt minus இங்க நம்ம பார்த்தீங்கன்னா binding energy இங்க நமக்கு ஒரே product ஓட binding energy so sorry reactant ஓட mass number 240 into 240 into அதோட binding energy 7.6 இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு Q factor அப்படின்றது என்ன கிடைக்கும் ஓகே சோ இத ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து so 2 into 1.5 right so 2040 நமக்கு கிடைக்கும் so minus 1824 கிடைக்கும் so again நமக்கு வந்து Q factor will be equal to இத ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு சம்பா நமக்கு வந்து 216 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு கிடைக்கும் சரிங்களா so that's it so 216 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு கிடைக்கும் இத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து Q factor ஓட ஜெனரல் ஃபார்முலா தான் இது உங்களுக்கு புதுசா இருக்கும் so Q factor will be equal to binding energy of product minus binding energy of reactants product அப்படின்றது நமக்கு வந்து fragment ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிறது வந்து நமக்கு reactants சரிங்களா so இது வந்து ஒரு number of nucleons ஒரு nucleons இவ்வளவு எனர்ஜி வந்து அது பைண்ட் ஆயிருக்கு ஒரு nucleons இவ்வளவு எனர்ஜி வந்து பைண்ட் ஆயிருக்கு அப்ப நமக்கு number of nucleons நம்ம number of nucleons அப்படின்றது என்னது it's a mass number next question பாருங்க a screw gauge gives the following readings when used to measure the diameter of the wires main scale reading நமக்கு 0 mm ல இருக்கு surface scale reading நமக்கு 52 dimensions இருக்கு given that 1 mm is the main scale given that the 1 mm of main scale corresponds to 100 divisions on a circular scale divisions the diameter of the wire from the above data so இதெல்லாம் நமக்கு diameter நமக்கு கேட்டிருக்காங்க இந்த diameter அப்படின்றது என்னது total reading so total reading ஓட ஃபார்முலா see the screw gauge and vernier caliper பொறுத்தவரைக்கும் நமக்கு மூணு ஃபார்முலா தான் இருக்கு அந்த மூணு ஃபார்முலா மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் அந்த மூணு ஃபார்முலாக்குள்ள தான் உங்களுக்கு வந்து क्वेश्चन கேட்டிருப்பாங்க அப்ப total reading will be equal to main scale reading plus circular scale reading into least count அப்ப இதுல இருந்து நம்ம main scale reading நமக்கு 0 so circular scale reading பொறுத்தளவுக்கு actually நமக்கு circular scale reading வந்து 1 main scale reading is corresponds to 100 divisions so அப்படி பார்த்தா நமக்கு வந்து circular scale reading பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 52 divisions இருக்கு and once இது இந்த ஸ்டேட்மென்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா least count ரெப்ரசன்ட் பண்ணுது சரிங்களா so into least count அப்படினு சொல்லி பாக்கும்போது 0.01 ஏனா 0.01 100 divisions அப்படின்றது நமக்கு 1/100 நம்ம போட்டோம்னா நமக்கு 0.01 அதான் நமக்கு least count ஓட வேல்யூ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து so 0.52 நமக்கு கிடைக்கும் எதுல mm ல 0.52 mm ல இருக்கும் actually நமக்கு வந்து கொடுத்திருக்க வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க அத என்ன செஞ்சுக்கலாம்னா 0.052 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம் option D will be the correct option next question பாருங்க the equivalent capacitance of the combination source in the figures நமக்கு ஒரு listen இந்த கெபாசிட்டர் பொறுத்தளவுக்கு எப்ப நமக்கு அந்த கெபாசிட்டர் வந்து வேலை செய்யும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து we may have different potentials okay இப்போ இங்க நம்ம பாத்தீங்கன்னா let's say இன்னக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்க போறோம் ஓகே இப்போ நம்ம கொடுக்க போற பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி இதுவும் ரெண்டுமே நமக்கு சிமிலர் கெபாசிட்டர் ரெண்டுமே நமக்கு வந்து சிமிலர் கெபாசிட்டர் parallel combination நமக்கு வந்து வோல்டேஜ் நமக்கு சேமா தான் இருக்க போகுது அப்போ இங்க நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆக போதோ அதே வோல்டேஜ் நமக்கு வந்து இங்க நமக்கு டிராப் ஆக போகுது சரிங்களா which means இத நான் எப்படி கூட சொல்லலாம்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்லயும் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்லயும் we will be having same potential VA ன்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து VB ன்னு எடுத்துக்கலாம் so since நமக்கு வந்து VA will be equal to VB அதனால இந்த கெபாசிட்டரோட யூசேஜ் நமக்கு கிடையாது அங்க வந்து இருந்தது ஒண்ணுதான் இல்லாம இருந்தது ஒண்ணுதான் there will not be any connectivity in the capacitors அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு இந்த ஹோல் சர்க்யூட் நம்ம எப்படி கூட ரீட்ராப் பண்ணலாம்னா useless என்னது okay capacitors do not conduct சரிங்களா சோ இந்த சர்க்யூட் நம்ம எப்படி கூட ரீட்ராப் பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம ரீட்ராப் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு கெபாசிட்டர் நம்ம parallel combination இருக்கு parallel combination நம்ம ஜஸ்ட் என்ன செய்வோம் ஆட் மட்டும் பண்ணுவோம் so C plus C 2C next question a lens of large focal length and large aperture is best suitable for the objective of the astronomical telescopes since a large aperture okay so இதல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து a large aperture contributes large aperture அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுங்க நமக்கு aperture
அதோட ஹைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு அபர்ச்சர். A large aperture contributes to quality and visibility of the image. ஆமா உண்மைதான். The large area of objective, the large area of objective ensures better high gathering of our. ஆமா உண்மைதான். A large aperture provides a better resolution. ஆமா உண்மைதான். அப்ப நமக்கு எல்லாமே இருக்கு all the above. Next பாருங்க, two charge spherical conductors of radius r1 and r2 connected by wires. Then the ratio of surface between the surface density of the spares will be. So just என்ன செஞ்சுக்க போறோம், ரெண்டு சார்ஜ் ஸ்பியர் இருக்கு, அந்த ரெண்டு சார்ஜ் ஸ்பியர் நமக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நமக்கு r1 and r2 இது நமக்கு வந்து r2. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம்னா, இதோட பொட்டன்ஷியல் எழுதுனா என்ன எழுதுவீங்க, kq divided by r1. இதோட பொட்டன்ஷியல் எழுதுனா kq q1 q2 kq1 kq2 to r2. கரெக்ட்டா? இப்போ என்ன செஞ்சுக்கோம்னா, நம்ம ஒரு ரெண்டுமே நமக்கு சார்ஜ்ல இருக்கு, நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பியர்லயுமே நமக்கு வந்து ஒரு காமனான சார்ஜஸ் நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? சோ அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அகைன் நமக்கு ரெண்டோட பொட்டன்ஷியல் நமக்கு வந்து சேமா தான் இருக்கும், ஏன்னா இன்டர் கனெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டோட பொட்டன்ஷியல் நமக்கு வந்து சேமா தான் இருக்கும். there will not be any transfer of any charges இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்க போகுது. அப்ப இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா k q1 divided by r1 is equal to k q2 divided by r2. சோ அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து q1 q2 will be equal to r1 divided by r2 எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? சோ q1 divided by just நம்ம ரீஅரேஞ்ச்மென்ட் எழுதி ரீஅரேஞ்ச்மென்ட் நம்ம பண்ணிருக்கோம், வேற எதுவுமே நம்ம பண்ணது இல்ல. சரிங்களா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு சார்ஜ் டென்சிட்டி தான் கேட்டிருக்காங்க. சார்ஜ் டென்சிட்டி அப்படியோட ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா, சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஏரியாக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு சார்ஜ் டென்சிட்டி. So charge density will be ஜெனரலான ஃபார்முலா, charge density of one first cell charge density பொறுத்தளவுக்கு charge accumulated by the first cell divided by its area. சரிங்களா? and second பாத்தீங்கன்னா நமக்கு வந்து charge density 2 பொறுத்தளவுக்கு செகண்ட் ஸ்பியரோட charge accumulated in sphere 2 divided by its area. அதோட சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்கன்னா வந்து 4 pi r square அப்படின்ற சர்ஃபேஸ் ஏரியா. and charge 1 q1 divided by 4 pi r1 square. இப்போ நம்ம பார்த்தோம்னா q2 will be q2 divided by 4 pi r2 square. So நமக்கு வந்து ரெண்டோட ரேஷியோ நம்ம எடுக்க போறோம். கரெக்ட்டா? So a1 and sigma 1 sigma 2 ஓட ரேஷியோ மட்டும் எடுக்க போறோம். So sigma 1 divided by sigma 2 will be equal to, ரேஷியோ எடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்க. So q1 divided by 4 pi r1 square divided by q2 divided by 4 pi r2 square. So r1 root cancel பண்ணிடலாம். So balance இருக்க மட்டும் எழுதலாம் பாத்தீங்கன்னா q1 divided by r1 square into r2 square divided by q2. So actually இங்க பாருங்க, இந்த q1 divided by q2 க்கு பதிலா நமக்கு ஒரு சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம். இந்த q1 divided by q2 க்கு பதிலா நம்ம ஒரு சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம். என்ன சப்ஸ்டிட்யூஷன் பாத்தீங்கன்னா r1 divided by r2. அப்போ அத மாதிரி எழுதணும்னா r1 divided by r2 into r2 square divided by r1 எழுதணும்னா r1 square எழுதணும்னா, சோ எல்லாத்தையும் ஒரு கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் பாருங்க, r2 divided by r1 கிடைக்குமா? r2 divided by r1, and that's the answer. r2 divided by r1. Option B will be the correct option. Next question பாருங்க. A spring is tested by 5 cm of a force. So displacement நமக்கு வந்து 5 cm, force பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 Newton. The time period of the oscillations when the mass of 2 kg is suspended. இப்போ time period ஜெனரல் ஃபார்முலா என்னடா? time period ஜெனரல் ஃபார்முலா, time is equal to square 2 pi into square root of mass divided by k. கரெக்ட்டா? mass divided by k. So இது நமக்கு வந்து time period ஓட ஜெனரல் ஃபார்முலா. இது எல்லாமே தெரியுமான்னு வேற மாஸ் கொடுத்துருவாங்க, ஆனா k ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. சோ k நம்ம கண்டுபிடிச்சலாம். k அப்படின்றது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட நமக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சு நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லா அப்படின்றது என்னது? F is equal to kx. F is equal to kx. சோ நமக்கு இதுல இருந்து k will be equal to F divided by x ன்னு எழுதிக்கலாம். அந்த k அப்படின்றது ஃபோர்ஸ் அப்படின்றது எவ்வளவு? 10 நியூட்டன் divided by
10 Newton divided by 5 centimeter இருக்கு. ஆனா மீட்டர்ல கன்வர்ட் பண்ணிடலாம். 5 into 10 to the power of minus 2. அப்போ K will be equal to 200. சரிங்களா? 1 5 2 5 10 மேல போகும்போது 200 கரெக்டா? இப்போ K ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஆப்வியஸா நம்ம கண்டுபிடிச்சலாம். டைம் பீரியடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம். சோ 2 pi square root of m. m அப்படிங்கிறது மாஸ் 2 divided by 200. ஓகே, நீங்க கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 2 pi square root of 1 divided by 100 எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 to the power of minus 2 கூட நம்ம எழுதிக்கலாம். 2 pi square root of 10 to the power of minus 2. சோ நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கும்போது 10 to the power of minus 1 வரும். அது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 divided by 2 pi எழுதிக்கலாம். சோ the time period will be equal to 1 divided by 2 pi. சோ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 1 divided by 2 pi இருக்குங்களா? சோ அகைன் நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம்? 2 pi divided by 10 கிடைக்கும். ஏன்னா 10 to the power of minus 1 இருக்கும். 10 to the power minus 1 கிலோ வந்துச்சுன்னா 10 இருக்கும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டா பார்த்தா இப்போ நமக்கு கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா ஷூர்லி நமக்கு அரௌண்ட் நமக்கு லிசன் 2 into 3.14 divided by 10. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3 2 6 6 divided by 10 0.6 something 0.6 நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் D will be the correct option. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For a plane electromagnetic waves propagating in x directions, which of the following combinations gives the correct possible directions for an electric field E and a magnetic field B? So நமக்கு இது just listen, இத வந்து trial and error மெத்தட்ல நம்ம போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நமக்கு ரெண்டுமே நம்ம பிளஸ்ல இருக்கு, நமக்கு ரெண்டுமே மைனஸ் இருக்கு. listen, இது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். இது வந்து ஒரு இது வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். அதே மாதிரி நமக்கு இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். இது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். This is first A option பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் இருக்கு. x j and j plus j அப்படின்றது y axis குறிக்கக்கூடியது. k அப்படின்றது நமக்கு வந்து z axis நமக்கு குறிக்கக்கூடியது. அப்போ ஜஸ்ட் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கு. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஆப்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சுவலா நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு parallel இருந்துச்சுன்னா நமக்கு வந்து angle will be equal to 0. ரெண்டுமே நமக்கு parallel இருந்துச்சுன்னா நமக்கு angle will be equal to 0. அப்போ இங்க நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கு. எப்படி நம்ம அதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து J plus K, இங்க நமக்கு J plus K. சோ ஆப்வியஸா வந்து இது எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். சோ ஏ ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு வந்து parallel இருக்கனால theta is equal to 0 degree. So இது நமக்கு கேன்சல் வராது. பட் ஆப்வியஸா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் எப்படி வரும் பாத்தீங்கன்னா electric field and magnetic field will be perpendicular to each other and they will be perpendicular to the direction of propagation. சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ இந்த சைடு நமக்கு வந்து electric field இருக்கட்டும், இது வந்து magnetic field இருந்துச்சுன்னா இந்த சைடு நமக்கு வந்து velocity இருக்கட்டும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, சோ electric field, magnetic field and direction of propagation இந்த மாதிரி நமக்கு இருக்கும். சோ the direction கால்குலேட் பண்றதுக்கு velocity will be equal to E cross B அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். சோ இப்போ நமக்கு ஆங்கிள் தீட்டா நமக்கு 0 டிகிரியா இருக்கறனால E and B அப்படின்ற 0 டிகிரி இருந்துச்சுன்னா EB sin θ தானே? EB sin θ. sin θ க்கு பதிலா நம்ம 0 டிகிரி போட்டோம்னா நமக்கு 0 டிகிரி. சரிங்களா? சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் A நமக்கு தப்பு. ஆப்ஷன் B பாருங்க. சோ மைனஸ் ஆப்ஷன் இல்லனா ஆப்ஷன் D பாருங்க. சோ லிசன், இங்க நமக்கு பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ இந்த C ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி parallel இருக்கு. சோ θ will be equal to 180 degree. சோ sin 180 degree நமக்கு என்னதான் கிடைக்க போகுது? 0 தான் நமக்கு கிடைக்க போகுது. சோ நமக்கு இதுவும் ஆப்ஷன் கிடையாது, இதுவும் நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. இங்க நம்ம பாருங்க மைனஸ் பிளஸ் சேமா இருக்கா? அப்போ இது ரெண்டுமே இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல அதே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுமே இருக்கு. அப்போ இதுமே நமக்கு வந்து D ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு என்னவா இருக்கு? E vector and B vector or theta will be equal to 0 degree. அதனால நமக்கு வந்து இதுவே நமக்கு தப்பான ஆப்ஷன். சோ நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் இருக்கோ B ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ இத நம்ம செக் கூட பண்ணி பார்த்துடலாம். சோ B ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன பாருங்க, -j plus k minus j plus k minus j minus k.
minus j minus k. So இதுக்கு பாருங்க ஓகே முதல் சென்டென்ஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது வந்து இது நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ பி ஆப்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ i cap j cap k cap. i cap அப்படி சொல்லி பாக்கும்போது இங்க 0, j cap அப்படின்றது -1, k cap நமக்கு 1, 0 -1 -1. சரிங்களா? சோ i cap பொறுத்த அளவுக்கு 1 இங்க -1 வரும் +1 போட்டுக்கலாம். சரிங்களா? 1 -1 இங்க +1. சரிங்களா? சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் நமக்கு மைனஸ் வரும். சோ தட் நமக்கு +1 போட்டுக்கலாம். சோ -j cap இத நம்ம பாக்கும்போது 0 -0 0 -0. சோ +k cap into 0 -0. இங்க நமக்கு 0 -0 தான் கிடைக்குது. சோ அப்சர்வ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2i cap கிடைக்குது. சோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா நெட்ல நம்மளோட வெலாசிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் வெலாசிட்டியோட வெக்டர். ஓகே சோ இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட காம்போனன்ட், இது வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட காம்போனன்ட். சரிங்களா? சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் x and k. சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் இன் தி டைரக்ஷன் ஆஃப் j and k. அதோட அதுக்கு ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அதோட வெலாசிட்டி இருக்கணும். சோ நம்மளோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து i cap இருக்கு which is nothing but x axis. அப்போ ஆப்ஷன் B will be the correct option இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. The escape velocity from the Earth's surface is v. The escape velocity from the surface of another planet having the radius 4 times that of 4 times that of Earth and the same mass density. The escape velocity from the surface of another planet having radius 4 times that of Earth. So Earth பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு r இது வந்து நமக்கு இன்னொரு planet பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 4 times that of Earth. 4r அப்படினு எழுதிக்கலாம். ரைட்டா? சோ இப்போ எஸ்கேப் வெலாசிட்டியோட ஜெனரலான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஜெனரலான ஃபார்முலா பாருங்க. Escape velocity will be equal to square root of 2g capital M divided by r. இது நமக்கு escape velocity ஜெனரலான ஃபார்முலா. இப்போ 2g எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட், யுனிவர்சல் கான்ஸ்டன்ட். சோ மாஸ் நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு வந்து சேம் மாஸ் டென்சிட்டி இருக்கனால we are going to write in mass மட்டும் நம்ம இப்ப ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே சோ mass can be written as mass is nothing but so density னா எழுதலாம். Density will be equal to mass per volume. Mass will be equal to density into volume. இது வந்து ஒரு ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். இது நம்மளோட சாலிட் ஸ்பியர். சோ சாலிட் ஸ்பியர்ல இருந்து என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா the mass will be equal to density into solid sphere ஓட வால்யூம் பாத்தீங்கன்னா 4 divided by 3 pi r cube. சோ எல்லாத்தையுமே நமக்கு ரெண்டுமே சேம் டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா the mass is directly proportional to r cube னு எழுதிக்கலாமா? the mass is directly proportional to r cube னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க, இங்க இருந்து escape velocity இருக்கு. escape velocity நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா escape velocity can be directly proportional to square root of mass divided by r னு எழுதிக்கலாம். அகைன் நமக்கு அந்த மாஸ் அப்படின்றத நம்ம r cube நம்ம இப்பதான் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். so r cube divided by r. அப்படி இல்லாட்டினா it's directly proportional to r square. அப்படி இல்லாட்டினா it's directly proportional to r. சரியா? அப்போ escape velocity is directly proportional to r அப்படின்றது நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா radius is becoming 4 times. அப்ப obviously escape velocity நமக்கு வந்து 4 times நமக்கு மாறும். அவ்வளவுதான். so option D will be the correct option. கரெக்ட்டா? இங்க பாருங்க. next one பாருங்க. in a potentiometer circuit a cell of EMF 1.5 volt gives balance point at 36 cm length of wire. If another cell of EMF 2.5 volt replaces the first cell, then at what length of the wire the balance point occurs? Okay, so இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா டேட்டானா நமக்கு பொட்டன்ஷியோமீட்டர்ல இருந்து நமக்கு கேட்டிருக்க क्वेश्चंस. so E1 divided by E2, EMF E1 divided by E2 will be equal to L1 divided by L2. கரெக்ட்டா? இப்போ நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் EMF 1.5 கிடைக்கும்போது 1.5 divided by gives the balancing length of 36 cm. So 36. If another cell of 2.5 is வேணா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? L2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். L2 ஓட நமக்கு வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். So L2 will be equal to okay. So L2 will be equal to
36 into 2.5 divided by 1.5. அப்போ 36 into 25 divided by 15. So இத எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 5 3 12 50 60. சரியா? So length will be equal to 60 centimeter. Next பாருங்க. The velocity of a small ball of mass m and density d when dropped in a container filled with a glycerine becomes constant after some times. If the density of a d divided by 2 if the density of a d divided by 2 glycerine is ball will be then the viscous force acting on that. Okay, so என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நம்ம வந்து ஒரு glycerine வந்து டிராப் பண்ணியாச்சு. டிராப் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. கீழ வந்து ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். mg அப்படின்ற அளவுக்கு ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இத தாண்டி நமக்கு வந்து இன்னொரு ஃபோர்ஸ்மே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். என்னன்னா ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி நமக்கு வந்து மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி நமக்கு வந்து மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அகைன் இத தாண்டி நமக்கு வந்து இன்னொரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இத அப்போஸ் பண்ற மாதிரி மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ். சோ இது நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? சோ இது நமக்கு இந்த அந்த பால் மேல நமக்கு ஓவரால் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மூணு ஃபோர்ஸ் வந்து நமக்கு இவ்வளவுதான். சோ இத மட்டும் நமக்கு எழுதா போதும். இந்த டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். டெர்மினல் வெலாசிட்டி ஏங்க இப்போ டெர்மினல் வெலாசிட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து டிராப் பண்ணும்போது அது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு மேல அதோட வெலாசிட்டி வந்து ஃபர்தர் அது இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு மேல ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டி தான் கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த கான்ஸ்டன்டான வெலாசிட்டி தான் அது டெர்மினல் வெலாசிட்டி. சோ இந்த டெர்மினல் வெலாசிட்டி பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் இந்த டெர்மினல் வெலாசிட்டி நமக்கு வந்து ஒரு ஈக்குலிபிரியமான கண்டிஷனை வந்து அட்டைன் பண்ணிருப்போம். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு இது எல்லாத்தையுமே net force will be equal to 0. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன சொல்லலாம்னா net force will be equal to 0. சோ net force அப்படினு சொல்லி பாக்கும்போது என்னோட கன்வீனியன்ட்காக நான் கீழ இருக்கறத ஓகே சோ நம்ம மேல போறத நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம். கீழ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோம். அப்ப இத எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா F force of buoyancy plus frictional viscous force minus mg will be equal to 0. கரெக்ட்டா? சோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். சோ இதுல வந்து force of buoyancy ஓட ஃபார்முலா பாத்தா force of buoyancy நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா rho vg ன்னு எழுதிக்கலாம். force of buoyancy நம்ம rho vg ன்னு எழுதிக்கலாம். and viscous force நம்ம அப்படியே தான் viscous force நமக்கு தேவை. சோ viscous force நம்ம அப்படியே எடுத்துடலாம் minus mg. கரெக்ட்டா? minus mg. so and that will be equal to அப்ப viscous force அப்படினு சொல்லி பாக்கும்போது viscous force will be equal to mg minus rho vg ன்னு எழுதிக்கலாமா? ரைட்டா? ரைட். சோ இந்த rho vg அப்படின்றது வந்து நம்மளோட லிக்விடோட டென்சிட்டி. சரி கிளிசரினோட டென்சிட்டி. ஆக்சுவலி கிளிசரினோட டென்சிட்டி என்னன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா d divided by 2 ன்னு சொல்லிருக்காங்க. பாருங்க. of if the density of the d divided by 2 glycerin is அப்ப நமக்கு glycerinோட டென்சிட்டி நமக்கு வந்து d divided by 2. அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா d divided by 2 ன்னு கூட எழுதிக்கலாம். இந்த இதுக்கு பதிலா நமக்கு we can also write as d divided by 2 vg ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாஸ் இருக்குல்ல இந்த மாஸ் அப்படின்றது வந்து நம்மளோட பாலோட மாஸ். மாஸ் அப்படின்றது வந்து பாலோட மாஸ். சோ இத நாம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா மாஸ் அப்படின்றது density is equal to mass per volume. Mass is equal to density into volume. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் இந்த நம்மளோட ஆப்ஜெக்ட்டோட இந்த டெர்ம்ஸ் நம்ம டென்சிட்டி வச்சு எழுதணும்னா d vg ன்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? dvg. சோ வால்யூம் நமக்கு சேமா தான் இருக்கும்போது அந்த பாலோட வால்யூமும் அது சப்மர்ஸ் ஆயிருக்கக்கூடிய வெளியில வர வால்யூம் நமக்கு சேமா இருக்கும்போது பட் டென்சிட்டி அப்படின்றது d அப்படின்றது வந்து டென்சிட்டி ஆஃப் தி மாஸ் d by 2 அப்படின்றது வந்து டென்சிட்டி ஆஃப் தி கிளிசரின். சோ இதுல once நமக்கு இதெல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சுனா d divided by 2 vg. சோ இதெல்லாம் நமக்கு காமன் டெர்ம்ஸ் நம்ம ஃபுல்லா வெளியில எழுதணும்னா லைக் எப்படி இருக்க போகுதுனா 1 minus 1 by 2 ன்னு இருக்கா? அப்ப 1 by 2 தான் இருக்க போகுது. சோ d divided by 2 vg தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். விஸ்கஸ் ஃபோர்ஸா இருக்க போகுது. ஓகே d divided by 2 vg அப்படினா அகைன் நமக்கு என்ன செய்ய போறோம்னா இந்த d அப்படின்றது v அப்படின்றது நம்ம கப்பிள் பண்ணி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம கப்பிள் பண்ண போறோம். சோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் will be equal to mass g mg divided by 2 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? ஏன் அப்படினா நமக்கு ஃபார்முலா நம்ம அப்படி தான் சொல்ல போறோம். mg divided by 2 ஆப்ஷன் A will be the correct option. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க.
A parallel plate capacitor has a uniform electric field E in the space between the plates. If the distance between the plates is D and the area of each plate is A, the energy stored in the capacitor பொறுத்தளவுக்கு நமக்கு half into, so actually this is standard formula. So energy density will be equal to energy per unit volume is equal to half into something square. So epsilon naught into E square தான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. இதுல இந்த வால்யூம்க்கு பதிலா நமக்கு இந்த வால்யூம் அப்படின்றதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, இது நமக்கு parallel plates. So இந்த parallel plate ஓட செப்பரேஷன் நமக்கு வந்து distance, length of separation. சரிங்களா? அந்த parallel plate ஓட ஏரியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது நமக்கு ஏரியா. இப்போ இத வந்து எனர்ஜி அப்படின்றது எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா, எனர்ஜி will be equal to half into epsilon naught E square into volume. இந்த வால்யூம்க்கு பதிலா நம்ம length into area ன்னு எழுதிக்கலாம். அப்போ half into epsilon naught E square into L into area ன்னு எழுதிக்கலாம். And that is going to be the answer. இந்த நமக்கு L அப்படிங்கற இடத்துல வந்து நமக்கு D அப்படிங்கறது நமக்கு செப்பரேஷன் D ஸ்பேஸ் செப்பரேஷன் D இருக்கும். சோ இதுக்கு பதிலா நம்ம D போட்டு போது நமக்கு ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும். சோ half into epsilon naught இது கிடையாது, இது நமக்கு கிடையாது, இது நமக்கு கிடையாது. Okay, so இந்த क्वेश्चन பண்ணோம் epsilon naught E square AD. கரெக்ட்டா? So option 3 will be the C will be the correct option. ரைட்டா? ஒண்ணுமே இல்லங்க, இங்க பாருங்க. parallel plate இருக்கு. இந்த parallel plate ஓட செப்பரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து D. அந்த parallel plate ஓட ஏரியா நமக்கு பாத்தீங்கன்னா A. சரியா? அப்போ இந்த ஹோல் இதோட வால்யூம் நம்ம பார்த்தோம்னா ஏரியா இன்டு லென்த் தானே, ஏரியா இன்டு லென்த். கரெக்ட்டா? ஏரியா இன்டு லென்த் அவ்வளவுதான் நமக்கு. சோ இந்த இருக்கிற வால்யூம் நம்ம அந்த சைடு நம்ம கொண்டு வரும்போது ஏரியா இன்டு லென்த்னு வரப்போகுது. இந்த இடத்துல நமக்கு இந்த A ன்னு இருக்கு, இங்க நமக்கு D ன்னு எழுதிக்கோங்க. என்ன இருக்கு D. ஓகே ரைட். Next question. The electron concentration in an N-type semiconductors is same as that of hole concentration in P-type semiconductors. The external field is applied across each of them. Compare the currents. இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ஜஸ்ட் என்ன செய்யலாம் போறோம், என்ன பாருங்க. இது N-type and P-type இங்க பாருங்க. இது நமக்கு வந்து P-type. இது நமக்கு வந்து N-type. ஆப்வியஸா என்ன செய்யலாம், ஆப்வியஸா நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. இது நமக்கு P-type. P-type நமக்கு வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய. P-type நமக்கு வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். N-type எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், ஹோல்ஸ் கம்மியா இருக்கும். ஆப்வியஸா நமக்கு கரண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்ஜஸோட மூவ்மெண்ட் தான் நமக்கு கரண்ட் சொல்ல போறோம். சார்ஜஸோட எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் தான் நமக்கு கரண்ட் சொல்ல போறோம். ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வைக்கும்போது இந்த N டைப்ல இருந்து நமக்கு அதிகமான சார்ஜஸோட மூவ்மெண்ட் இருக்கும். அங்க இருக்கிற சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும், ஏன்னா கம்மியான சார்ஜஸ் தான் இருக்கு. சோ இங்க கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டை விட இங்க கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். லிட்டரலா பாத்தீங்கன்னா the current created in N type is greater than that of current created in P type. இது நமக்கு ஆன்சர். சோ லிட்டரலா current in N type is greater than that of P type. Option C will be the correct option. Next பாருங்க. Consider the following statements A and B. Identify the correct statements. The Xylem diode is connected in reverse bias when used in voltage. Exactly. நமக்கு ஒரு Xylem diode பேசினா யூசேஜ் என்னது, வோல்டேஜ் ரெகுலேட்டர். அதுக்கு மேல அதால வோல்டேஜ் வந்து இது பண்ணவே முடியாது. கரெக்ட்டா? சோ நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிவர்ஸ் பயாஸ் நம்ம வைக்கும்போது கண்டிப்பா அந்த நம்மளோட வோல்டேஜ் நம்ம ரெகுலேட் பண்ணிடலாம். Obviously this is the first element correct. The potential value of PN junction lies between 0.1 to 0.3. Actually இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜெர்மானியம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சிலிக்கானோட வேல்யூ 0.3. சோ ஜெர்மானியமோட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெர்மானியமோட வேல்யூ நமக்கு வந்து 0.3. சிலிக்கானோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.7. சரியா? அப்போ லிட்டரல் நமக்கு 0.7 வரைக்கும் கூட நமக்கு ரேஞ்ச் இருக்கு. சோ ஆப்ஷன் B will be the தப்பானது. சோ A is correct, B is wrong. Option C will be the correct option. Next question பாருங்க. The polar molecules are the molecules having zero dipole moments. Acquire the dipole moments only in the presence of electric field due to the displacement of charges. Acquire a dipole moment. Okay. So acquire dipole moment only when the magnetic field is absent, having a permanent electric dipole moment. So obviously வந்து static portion polar molecules அப்படினாலே கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட்டான டைபோல் மொமெண்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். So okay, option D will be the correct option. Next பாருங்க, if E and G are respectively denoted energy and gravitational constant, then E divided by G has the dimensions of n ன்னு கேட்டிருக்காங்க. Okay, so இப்ப
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து E ஓட டைமென்ஷன் எழுதணும், அடுத்து G ஓட டைமென்ஷன் நமக்கு எழுதணும். ரெடி பார்த்துட்டு ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரெண்டுமே நம்ம பார்த்துட்டு நமக்கு ரெண்டுமே டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ G அப்படின்றத பார்க்கலாம். F is equal to G m1 m2 divided by r square. இதுல நமக்கு வந்து G will be equal to F into r square divided by m1 into m2. அப்போ dimensions of G will be equal to dimensions of force. Dimensions of force அப்படின்றது வந்து m l t to the power of minus 2 into l r. r ஓட dimension நமக்கு l square divided by m square. அப்போ இந்த ஒரு m கேன்சல் பண்ணலாம், மேல கொண்டு போய்ட்டோம்னா m to the power of minus 1 l to the power of 3 t to the power of minus 2. இதுதான் நமக்கு வந்து G ஓட dimensions. இப்போ நமக்கு வந்து E ஓட dimension தெரிஞ்சுக்கணும். E அப்படின்றது என்னது? E அப்படின்றது dimension பாத்தீங்கன்னா எனர்ஜியோட dimension பாத்தீங்கன்னா நம்ம half into mv square போட்டலாமா? சோ எனர்ஜியோட dimension half into mv square. சோ நமக்கு வந்து mass into length the whole square. அப்படி இல்லாட்டினா mass l square t to the power of minus 2. Okay, so இதான் நமக்கு வந்து dimensions of energy, the dimensions of G. அப்ப ரெண்டுக்குமே நம்ம ரேஷியோ எடுத்து போறோம். ரெண்டுக்குமே நம்ம ரேஷியோ எடுத்து பார்க்க போறோம். அப்ப E divided by G. E divided by G. E divided by G. Okay, so m l square t to the power of minus 2 divided by m to the power of minus 1 l cube t to the power of minus 2. Okay, so listen, இங்க பாருங்க, இந்த t square cancel பண்ணிடலாம். so இங்க t square m to the power m square l to the power of minus 1 கிடைக்கும், t to the power of minus 0 t to the power of 0 கிடைக்கும். so m square l to the power of minus 1 m square l to the power of minus 1 t to the power of 0. so option A will be the correct option. Okay, so next question பாருங்க. water falls from the height of 60 meter. Water falls from the height of 60 meters at a rate of 15 kilogram per second. So இங்க பாருங்க, இது வந்து m dm divided by dt ன்ற வேல்யூ நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 kg per second. To operate a turbine, the loss due to friction force are 10 centimeters, let's see, 10% of the input energy. So அப்பனா efficiency என்னவா இருக்க போகுது? 90% நமக்கு efficiency. Efficiency will be equal to 90%. நமக்கு எவ்வளவு பவர் கிடைக்குதோ அதுல இருந்து 90% நமக்கு யூட்டிலைஸ் ஆக போகுது. How much the power is generated? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பவர் ஜெனரேட்டர் எழுதலாம். பவர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு in terms of என்ன எழுதணும்? ஹைட் இருக்கு அண்ட் வேற எதுவுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? சோ ஹைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது work divided by time taken எழுதலாம். work divided by time taken எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? so and then work done பதிலா நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ எழுதலாம். throughout the physics ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்ப நீங்க work done பொட்டன்ஷியல் எனர்ஜி பாக்குறீங்களா ரெண்டுமே நமக்கு சேம் தான். work done will be equal to potential energy will be equal to work done. so இங்க நம்ம பார்த்தோம்னா work done is equal to potential energy. so potential energy ஃபார்முலா வந்து mg heights. so mg heights divided by time taken. இப்போ mass நமக்கு mass divided by time taken நமக்கு ஃபார்முலா தெரியும், g ஓட ஃபார்முலா தெரியும், heights ஓட ஃபார்முலா தெரியும். ஆப்ஷன் நம்ம என்ன செஞ்சலாம்? பவரோட ஃபார்முலா பவர்ல நம்ம எடுத்து பேசலாம். அப்போ பவர் will be equal to m divided by t 15 kg per second. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. g ஓட வேல்யூ நமக்கு 10 யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. heights ஓட வேல்யூ நமக்கு வந்து 60 மீட்டர். அப்போ 1 2 15 6 are 6 5 are 30 6 1 are 6 9. so 9000 watt. so 9000 watt வந்து நமக்கு வந்து ஃபுல்லா இருக்க கூடாது. ஆக்சுவலி நமக்கு 9000 watt வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கணும். ஆனா டியூ டு ஃபிரிக்ஷன் வந்து ஒரு 10% வந்து நமக்கு லாஸ் இருக்கு. ஓகே, அப்ப நமக்கு ஆக்சுவலா நமக்கு எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா நமக்கு 90% தான். இந்த பவர்ல இருந்து நமக்கு 90% தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயம். so 90% of 9000 அப்படின்றது நமக்கு வந்து ரிசல்டன் பவரா இருக்க போகுது. so 00 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 9 9 81 00. so ஆக்சுவலா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வாட் பாத்தீங்கன்னா 81 வாட் தான் நமக்கு வந்து
அது வாட் வாட்டுங்க 81 வாட் தான் நமக்கு 8100 வாட் தான் நமக்கு வந்து ஆக்சுவலான கிடைக்கிற ரிசல்ட் 81 அப்படி எப்படி அது எப்படி கூட எல்லாம் பாத்தீங்கன்னா 8.1 கிலோ வாட் கூட எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி will be the correct option. சரிங்களா? ஸோ அண்ட் தென் a car starts from rest and accelerated at 5 meter per second square. At t is equal to 4 seconds, the ball is dropped out of the windows by the person sitting in the car. What is the velocity and the acceleration of the ball at t is equal to 6 seconds? So listen, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the velocity and acceleration கேட்டிருக்காங்க. லிட்டரலா நம்ம பை லாஜிக் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த பாலோட ஆக்சஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம கையை விட்டு வெளியில போச்சுன்னா அந்த பாலோட ஆக்சஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப அந்த பாலோட ஆக்சஸ் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சன் டியூ டு கிராவிட்டி. சரியா? அப்ப லிட்டரலா என்ன பாத்தீங்கன்னா நம்ம டிரா பண்ணியாச்சு, நம்ம வண்டி கார்ல போகும்போது நம்ம பால் நம்ம அவங்க டிரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பாலோட ஆக்சன் என்ன இருக்கும்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, சோ which means நமக்கு ஆக்சன் will be equal to action due to gravity. நமக்கு ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரி, எது நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம், அப்படின்னா நம்ம செக் பண்ணி கூட பார்த்துடலாம். சரியா? சோ நமக்கு லிட்டரலா ஆக்சன் தெரிஞ்சு போச்சு. அப்ப 20 மீட்டர் per second இருக்கான்னு நம்ம செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம். சோ ஆக்சன் ஆஃப் த பால் அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். சோ இந்த கொஸ்டின் படி நம்ம ஃபார்முலா இந்த கொஸ்டின் படி நம்ம டிரா பண்ணி பார்க்கலாம். இது நம்மளோட கார். இந்த கார்ல நம்ம விண்டோல இருந்து நமக்கு வந்து ஒரு பால் நம்ம த்ரோ பண்றோம். சோ டிராப் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகும். கரெக்ட்டா? சோ அப்படி மூவ் ஆகும்போது இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பர்టిక్యులர் ஸ்பீட்ல இது வந்து இந்த ஸ்பீட்ல தான் இருக்கும். இது ரிசல்டன்ட் ஸ்பீட். சோ இது வந்து நமக்கு vx ன்னு எழுதிக்கலாம், இது vy ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி இங்க பாருங்க, இனிஷியல் டைம் t is equal to நமக்கு ரெஸ்ட்ல இருக்கு கார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கார்ல வந்து ரெஸ்ட்ல இருக்கு கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் ஆக்சலரேஷன் ஃபைன் at t is equal to 4 seconds the ball is dropped. அப்ப t is equal to 4 secondsல டிராப் பண்ணும்போது அந்த பாலோட வெலாசிட்டி இந்த காரோட வெலாசிட்டி தான் நமக்கு ஒரு ஆக்சுவலி இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு அந்த வெலாசிட்டி காம்பனன்ட் எடுத்துட்டோம்னா t is equal to 4 secondsல இங்க டிராப் ஆயிருச்சு. இங்க நமக்கு t is equal to 6 secondsல அதோட வெலாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல வெலாசிட்டி பாக்கும்போது இந்த மாதிரி அந்த பால் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அந்த பால் மேல ரெண்டு விதமான வெலாசிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்னு காரோட வெலாசிட்டி, இன்னொன்னு வந்து எர்த்தோட வெலாசிட்டி. எர்த் வந்து கீழே புல் பண்ணிட்டு இருக்கேன். சோ எர்த்தோட ஆக்சனால கிடைக்கிற ஒரு வெலாசிட்டி. அப்ப ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். இதுல என்ன செஞ்சுக்கணும்னா vy ன்னு எழுதிக்கலாம், இத வந்து vx ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு vx னா vy னா எழுதி பார்த்தோம்னா நமக்கு இத வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்ம பாத்துறலாம். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி will be equal to square root of vx square plus vy square. கரெக்ட்டா? இப்போ நமக்கு vx னா vx அப்படின்றது வந்து velocity of the car, காரோட velocity ஸ்பீட் ஆஃப் த கார் நம்ம சொல்லணும். சோ இந்த பர்టిక్యులர் டைம்ல என்ன அந்த காரோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து v is equal to u plus at. கரெக்ட்டா? இது வந்து v of the car. சோ இனிஷியல் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அதனால 0 plus காரோட velocity வந்து 5. அப்ப டைம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருந்து நம்ம after 4 seconds velocity of the car will be equal to. So 4 seconds க்கு மேல first of all ரெஸ்ட்ல இருக்கு. அதுக்கு அப்புறம் 4 seconds க்கு அப்புறம் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அதோட velocity இந்த காரோட velocity மட்டும் என்னன்னு பாப்போம். So initial velocity plus acceleration of the car into time taken. So initial velocity நமக்கு வந்து 0 ன்னு சொல்லிரலாம். acceleration of the car நமக்கு 5 meter per second ஸ்கொயர்ல நமக்கு இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து after 4 seconds. அப்போ நமக்கு வந்து 5 × 20. அப்போ 20 meter per second. கரெக்ட்டா? அப்போ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து காரோட velocity பாத்தீங்கன்னா நமக்கு 20 meter per second இருக்கு. அண்ட் இது இல்லாம அண்ட் velocity of the y அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல எர்த் கீழ புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. சோ அது வந்து ஒரு velocity அந்த பால் மேல கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ அப்படி நம்ம பாக்கும்போது
அகைன் நமக்கு வந்து u plus at தானே. அப்போ இப்போ இங்க இருந்து நமக்கு இங்கனக்குள்ள வர வரைக்கும் இங்க நமக்கு டிராப் தான் பண்றோம், பால் நம்ம டிராப் தான் பண்றோம். அப்போ velocity will be equal to 0 plus ஆக்சிலேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு 10. ஏன்னா எத்தோட கிராவிட்டியோட இது வந்து g போடுறோம், will be as similar as the g. அப்ப g ஓட ஆக்சிலேஷன் நமக்கு வந்து 10 into t அப்படி சொல்லி பாக்கும்போது 2 seconds. இங்க 4 செகண்ட்ல இருந்து 6 செகண்ட் வரைக்கும் இடையில டைம் டியூரேஷன் வந்து 2 seconds. அப்ப நமக்கு இங்க 2 போட்டுக்கணும். சோ ஆப்வியஸ்லி நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, vy is equal to 20 meter per second. சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரெண்டுமே நம்ம ரிசல்ட் எடுக்க போறோம். சோ v will be equal to square root of vx square plus vy square. vx அப்படி சொல்லி பாக்கும்போது 20 square plus 20 square. அப்ப 20 square plus 20 square அப்படி சொல்லி பாக்கும்போது 2 2 are 4, 400 plus 400 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 800 வந்துருமா. சோ 800. சோ இந்த 800 எப்படி கூட பிரிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா 2 into 400 னு எழுதிக்கலாம். அப்போ 20 root 2 னு எழுதிக்கலாமா, 20 root 2 எழுதிக்கலாம். சோ 20 root 2 தான் நமக்கு வந்து அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அந்த பாலோட வெலாசிட்டியா இருக்க போகுது. சோ 20 root 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For a given circuit, the input signals are applied in the terminals A, B, and C. What would be the output of the terminals? So, இத பார்த்து நீங்க panic ஆக வேண்டாம். First of all, நமக்கு வந்து signals என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து signals. இந்த signals இது எல்லாமே நமக்கு digital signals. அனலாக்ல இது வந்து எல்லாமே digital signals. So, நமக்கு இது வந்து 0 1 0 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, சோ இந்த particular portion நமக்கு 0 value, 1 value, 0 value, 1 value, high value, low value, high value, low value. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு வந்து இன்புட்ஸ். இப்போ நமக்கு A B இது ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து 4 தான் ஆப்ஷன். A B C D தான் நமக்கு 4 ஆப்ஷன். இப்போ நமக்கு கொடுத்திருக்க கேட் வந்து இது நமக்கு கொடுத்திருக்க கேட். சோ இந்த கேட் நம்ம இந்த சிக்னல்ஸ் இந்த கேட்டுக்கு நம்ம இந்த சிக்னல் கொடுத்தோம்னா இதுல 4ல நமக்கு எந்த ரிசல்ட் வரும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேட் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா இது ரெண்டுமே நமக்கு வந்து அண்ட் கேட்டா, இது ரெண்டுமே நமக்கு வந்து அண்ட் கேட். அப்போ A plus A dot B னு வருமா, A dot B னு வரும். இது ரெண்டுமே நமக்கு வந்து NAND கேட். அப்போ A dot B தான் ஹோல் பார் வரும். இங்க B dot C தான் ஹோல் பார் வரும். ஏன்னா B C தானே. அப்போ B dot C தான் ஹோல் பார் நமக்கு கிடைக்கும். B dot C தான் ஹோல் பார் கிடைக்கும். இப்போ இது வந்து நமக்கு வந்து OR கேட். நம்ம OR கேட் நமக்கு ஆட் மட்டும் பண்ணா போதும். அப்போ A B plus B C the whole bar கிடைக்கும். கரெக்ட்டா? A B plus B C the whole bar நமக்கு கிடைக்கும். சோ இப்போ ஓகே, சோ A B, சோ இந்த A B C the whole bar இருக்கு இல்லையா, இந்த B C the whole bar நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா பை டி மார்கஸ் தியரம் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதிக்கலாம். B bar plus C bar கூட நம்ம எழுதிக்கலாம். அண்ட் ஃபர்தரா கொடுத்திருக்க சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு கொடுத்திருக்க சிக்னல்ஸ். ஓகே, சோ இப்போ இந்த சிக்னல்ஸ்க்கு நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A B C D A B B dash C. ஓகே, என்னது இதுதான் நம்மளோட ரிசல்ட். இதுதான் நம்மளோட ரிசல்ட். அப்போ y க்கு நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் AB நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அடுத்து B dash, இது C dash. கரெக்ட்டா? அப்ப எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ரிசல்ட் வந்து 1 1 1 1 1 தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ 1 1 1 1 அப்படின்றது வந்து இட்ஸ் ஹை சிக்னல். அப்ப எந்தத்தையுமே நம்ம வந்து ஃபிளக்சுவேஷன் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ஹை சிக்னல் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதன்படி பார்த்தோம்னா நமக்கு அவுட் ஆஃப் திஸ் 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆப்ஷன் 3 will be the correct ஆப்ஷனா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்னல்ஸ் பாருங்க. இதுக்கு ரிசல்ட் என்னன்னா வேல்யூ நம்ம பாருங்க. இது வந்து இன்புட் சிக்னல்ஸ். ஓகே, சோ இன்புட் சிக்னல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 0 1 0 1. இங்க நமக்கு A நமக்கு 0 இருக்கும்போது B வந்து 0 இருக்கு, C நமக்கு 0 இருக்கு. A நமக்கு வந்து 1 இருக்கும்போது B வந்து நமக்கு 0 இருக்கு, C நமக்கு 0 1 இருக்கு. கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி அந்த இன்புட் சிக்னல்ஸ் மட்டும் நீங்க அலைன் பண்ணி எழுதிட்டு அதுக்கு நீங்க ரிசல்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ இருக்க மாதிரி ஒரு சிக்னல்ஸ் கிடைக்கும். சோ தட் இஸ் ஆப்ஷன் C will be the correct option. So next question பாருங்க. A ball of mass 0.15 centimeter is dropped from the height 10 meters, strikes the ground and rebounds to the same height. The magnitude of impulse. பட்டு மறுபடியும் இதே ஹைட்க்கு ரீச் ஆயிடுச்சு. சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு இந்த இம்பல்ஸ் எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு क्वेश्चंस. ரைட்டா? சோ இம்பல்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, சோ இம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட் டு தி ball. சோ இம்பல்ஸ் would be equal to ஏத நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லாட்டினா ஓகே, சோ இம்பல்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல ஃபோர்ஸ் இன்டு டைம் டேக்கன் சொல்லலாம். கிரேட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஃபார் ஸ்மால் டைம் டேக்கன் அப்படி கூட நம்ம இம்பல்ஸ் சொல்லலாம்.
சோ இப்போ நமக்கு மொமெண்டம் எடுத்துக்கலாம். சோ மொமெண்டம் எப்படி சொல்லி பார்க்கும்போது மாஸ் நமக்கு சேமா இருக்க போதுல, அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் எழுத போறோம். ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி தெரிஞ்சுக்கணும். இதே வெலாசிட்டி இது வந்து மேல போயிட்டு இருக்கும். கரெக்ட்டா? சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல a ball of mass இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம ஃப்ரீ பாடி டயகிராமோட வெலாசிட்டி தெரிஞ்சுக்க போறோம். சோ √2gh அப்போ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல √2 into g ஓட ஹைட் வந்து எங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க, 10 மீட்டர்ல இருந்து அவங்க டிராப் பண்றாங்க. ஓகே, சோ இப்போதான் பாத்தீங்கன்னா √2 into 100 அப்படி இல்லாட்டினா 10√2. சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இதோட இந்த பாலோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 10√2 மீட்டர் per செகண்ட் இருக்கும். இங்க நமக்கு கீழ பவுன்ஸ் ஆகி மேல போறதுனால அதோட சைனை மட்டும் நான் மாத்திக்கிறேன். -10√2 நமக்கு வந்து சைனை மட்டும் நான் மாத்திக்கிறேன். சரியா? சோ தட்ஸ் இட். சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இது வந்து இது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். சோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி will be equal to final velocity minus initial velocity. சோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ் எழுதுவோம் 0.15 into -10√2 minus 10√2. So 10√2 அப்படின்றது வந்து 20√2 கிடைச்சிரும். அப்போ 0.15 into 20√2. கரெக்ட்டா? சோ இத எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will be getting around இதுக்கு உங்களோட பார்ட். சோ ஜஸ்ட் நீங்க அரேஞ்ச் பண்ணி பாருங்க. we will be getting somewhere near 4.2 கிட்ட நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஜஸ்ட் இதுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு 2 ஓட வேல்யூ நம்ம பாத்தீங்கன்னா 1.41 மட்டும் போட்டு பாருங்க. சோ உங்களுக்கு வந்து 0.15 இருக்கும். எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஜஸ்ட் அந்த கால்குலேஷன் மட்டும் நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் இட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A uniform rod of length 200 cm and mass 500 gram is balanced on a wedge placing at a 40 cm mark. A mass of 2 gram is suspended from the rod at 20 cm and another unknown mass m is suspended from the rod at 160 cm mark as shown in the figure. Find the value of m such that the rod is equilibrium. So first of all நமக்கு வந்து ஒரு equilibrium condition வந்து net force will be equal to 0. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. equilibrium condition வந்து நமக்கு net force will be equal to 0. இப்போ இங்க நம்மளோட ராட் எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? இந்த ராட் வந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு மாஸ் நமக்கு ஹேங் ஆகிருக்கு. இந்த மாஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாஸை பொறுத்த அளவுக்கு we are having mass of 2 kg. So 2 kg 20 சென்டிமீட்டர்ல 40 சென்டிமீட்டர்ல ஹெட்ஜ் இருக்கு. 20 சென்டிமீட்டர்ல and 40 சென்டிமீட்டர்ல நமக்கு வந்து ஹெட்ஜ் இருக்கு. ஓகே, சோ அந்த நமக்கு வந்து 160 சென்டிமீட்டர்ல நமக்கு மாஸ் 2 இருக்கு. 160 சென்டிமீட்டர்ல நமக்கு மாஸ் 2 இருக்கு. இந்த 200 சென்டிமீட்டர்ல நமக்கு வந்து அந்த ராடோட ஹெட்ஜ் முடியுது. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து மூணு விதமான ஃபோர்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஒன்னு வந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. இது வந்து and again இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. இப்போ என்ன இன் சென்ஸ் அந்த ஹெட்ஜ் நமக்கு தாங்கி இருக்கனால எய்தர் சைடு வந்து நமக்கு வந்து இப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணி இன்கேஸ் எந்த மாஸ் அதிகமா இருக்கோ அந்த மாஸ் வந்து நமக்கு வந்து ரொட்டேஷனை கொடுக்கும், டார்க் நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கொடுத்துச்சுன்னா இது நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் டார்க் நமக்கு கொடுக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப என்னன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் என்ன செஞ்சுக்கிறோம், mg அப்படின அளவுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு டார்க் கிரியேட் பண்ணும். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா கிளாக்வைஸ் நான் பாசிட்டிவா கிளாக்வைஸ் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக்வைஸ் நான் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஆன்டி கிளாக்வைஸ் நெகட்டிவ் எடுத்துக்க போறோம். சரியா? இப்போ எல்லா ஃபோர்ஸையும் நம்ம எல்லா டார்க்கையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல at equilibrium condition condition என்ன செய்ய போறோம்னா net torque will be equal to 0. net torque will be equal to at equilibrium condition net torque will be equal to 0. இப்போ என்னெல்லாம் டார்க் ஆக்ட் ஆகிட்டு பாருங்க. டார்க் ஆக்ட் ஆன் 2 kg mass, டார்க் ஆக்ட் ஆன் 4 kg. சோ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து டார்க் என்னவா இருக்கும் பாருங்க. டார்க் அப்படின்றது என்னங்க, force into perpendicular distance தானே, force into perpendicular distance. சோ இந்த இடத்துல நமக்கு வந்து force into perpendicular distance. இந்த இடத்துல force அப்படினு சொல்லி பாக்கும்போது இது எவ்வளவு கீழ நமக்கு force ஆக்ட் ஆகும், mg அப்படின அளவுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. m அப்படின்றது நமக்கு 2. சோ 2g அப்படின்றது perpendicular distance அப்படின்றது இந்த ஹெட்ஜ்ல இருந்து perpendicular distance. இங்க 40 இருக்கு, இங்க 20 இருக்கு, அதனால into 20 போட்டுக்கலாம். சோ இது நமக்கு வந்து டார்க். சரியா? இந்த டார்க் வந்து நமக்கு clockwise direction இருக்கு. சரிங்களா? சோ அந்த இங்க நம்ம பார்த்தோம்னா நமக்கு மாஸ் நமக்கு தெரியல. mg into இதோட perpendicular distance பாத்தீங்கன்னா ஹெட்ஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா
120 டிகிரி 120 சென்டிமீட்டர் இருக்குமா 60ல இருந்து 40 குள்ள நமக்கு 60ல இருந்து 40 குள்ள நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ங்க இது வந்து ஹெட்ஜ் அப்போ 120 சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ இது முடிஞ்சு இது வந்து நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது okay so and then நமக்கு வந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு டார்க் கிரியேட் ஆகும் பாத்தீங்கன்னா mg into perpendicular distance பொறுத்த அளவுக்கு இங்க நமக்கு வந்து see it's 1 to 200 கரெக்ட்டா சரி 0 to 200 200ல இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ஆ இருக்கும் so perpendicular distance பாத்தீங்கன்னா in case நான் 100 to 40 இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 60 ஆ இருக்க போகுது okay so into நமக்கு 60 கரெக்ட்டா இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்லயே நமக்கு வந்து perpendicular distance நம்ம எழுதியாச்சு எழுதிட்டு நம்மளோட அதோட டார்க் மட்டும் நம்ம அலைன் பண்ணிட்டு is equal to 0 நமக்கு ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிர போகுது சோ அதுக்கு முன்னாடி சோ இந்த இடத்துல நமக்கு மாஸ் அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த பாரோட மாஸ் இந்த பாரோட மாஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க என்ன மாஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க 500 கிராம் நம்மளோட யூனிஃபார்ம் ராட் 500 கிராம் கொடுத்திருக்காங்களா சோ 500 க்கு பதிலா நமக்கு மாஸ் பதிலா எழுதிக்கலாம்னா சோ இந்த 500 கிராம் நம்ம கிராம் கிலோகிராமுக்கு எழுதும்போது 500 into 10 to the power of -3 kg ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டா சோ இப்போ நம்ம பார்த்தோம்னா 0.5 எழுதிக்கலாமா 0.5 kg ன்னு எழுதிக்கலாம் சோ இந்த மாஸ்க்கு பதிலா 1/2 நம்ம கூட எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சோ 2 ஆக்சுவலா see listen இந்த டார்க்கும் நமக்கு வந்து இங்க நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய டார்க்கும் இந்த மாஸ் நமக்கு இந்த சாரி எய்தர் மாஸ் ஃபார் இங்க ஹெட்ஜுக்கு ஒரு சைடுல இருக்கக்கூடிய அதர் சைடுல இருக்கக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய டார்க்கும் ஹெட்ஜுக்கு ஒரு சைடுல இருக்கக்கூடிய கிடைக்கிற டார்க்குமே நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் சரிங்களா சோ தட் இது வந்து எய்தர் நமக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இத கிளாக்வைஸ் இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துட்டோம்னா இது வந்து நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கும் இது வந்து நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எடுக்க முடியும் சோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிறது நம்ம நெகட்டிவ் ட்ரீட் பண்ணிருந்தோம் சோ -2g into 20 plus clockwise direction இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து half into g into 60 plus mg into 120 will be equal to 0 so நம்ம எல்லா டார்க்கையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதியாச்சு இப்போ பாருங்க நம்ம g எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம் g எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் சோ பேலன்ஸ் இருக்கிற டர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேற ஏதாச்சும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து ரைட் -40 plus 30 okay plus 3 into 120 m into 120 m into 120 is equal to 0 அப்போ just -40 plus 30 அப்படின்றது நமக்கு வந்து -10 ன்னு கிடைக்குது so -10 அந்த சைடு கொண்டு வரும் +10 கிடைக்கும் so m 120 m will be equal to +10 அப்படி இல்லனா 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா m will be equal to 1/12 kg ன்னு எழுதிக்கலாம் 1/12 kg ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா so that's it so இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 1/12 kg so option D will be the correct option so இந்த மாஸோட மாஸ் இந்த செகண்ட் மாஸோட மாஸ் நமக்கு பாத்தீங்கன்னா 1/10 மாஸ் 1/12 kg next பாருங்க a point object is placed at a distance of 60 cm from the convex mirror for convex lens of a focal length 30 cm if the plane mirror were put perpendicular to that principal axis of the lens and at a distance of 40 centimeters from it, the final image would be formed at a distance எவ்வளவு distance நமக்கு ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரெண்டோட ஃபோக்கஸுமே நமக்கு தெரிஞ்சு ரெண்டோட பாயிண்ட் see listen இப்போ இந்த கான்வெக்ஸ் மிரர் வந்து எந்த இடத்துல நமக்கு இமேஜ் கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா listen நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து 60 cm இருக்கு with respect to convex lens. So convex lens ஓட அப்போ இமேஜ் ஃபார்ம் எங்க இருக்குன்னு பாருங்க so 1/f will be equal to 1/v minus 1/u எங்க ஃபார் லென்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் so ஃபோக்கஸ் நமக்கு என்ன தேவைன்னா இமேஜோட பொசிஷன் நம்ம 1/v will be equal to 1/f plus 1/u 1/f அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது f ஓட நமக்கு ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் வந்து பாத்தீங்கன்னா
60 centimeter, sorry 60 centimeter இல்ல, the point masses of place வந்து 6, object ஓட pressure வந்து 60 centimeter, convex of focal length வந்து 30 centimeter. So 30 centimeter 30 plus நமக்கு வந்து 60. அப்போ இதுல இருந்து 60 plus 30 divided by 30 into 60. So 60 plus 30 actually நமக்கு வந்து 90 divided by 30 into 60. Correct? Okay. 3 2 1 by 20. அப்போ ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு 1 by 20 ல நமக்கு கிடைச்சிருக்கு. 1 by 20, which means object distance, image distance will be equal to 20 cm. இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து 20 cm அப்படி நம்ம சொல்லியாச்சு. இந்த 20 cm வந்து நமக்கு பாசிட்டிவ் கிடைச்சிருக்குன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து இமேஜ் நமக்கு கிடைச்சிருந்திருக்கணும். அப்போ இந்த இமேஜ் வந்து இந்த மிரருக்கு வந்து ஆப்ஜெக்டா ட்ரீட் ஆகும். சோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஆப்ஜெக்ட் இமேஜ் எங்க கிரியேட் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆகும். சரிங்களா? சோ இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இமேஜ் கிரியேஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். இங்க நமக்கு வந்து இந்த மிரர் வந்து இன்னொரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கும். இப்போ ஆப்ஷன் பாருங்க, 20 cm from the 20 cm from the, ஒரு நிமிஷம், sorry, so ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும், ஐ அம் சாரி. One divided by f will be is equal to 1 divided by object distance நமக்கு தெரியாது தானே. so object distance வச்சு நம்ம எழுதணும்னா 1 divided by v is equal to 1 divided by f plus 1 divided by u. அப்ப 1 divided by f அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு focal length ஓட வேல்யூ நமக்கு 30 cm. அப்ப 30 plus 1 divided by u. u அப்படின்றது நமக்கு object distance. so இந்த lens ஓட object distance பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரின்சிபல் முன்னாடி இருக்கு. ஓகே, so incident light வந்து டைரக்ஷனுக்கு incident light ஓட ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால 60 டிகிரியா. அப்போ 60 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து -60 டிகிரி கொடுக்கணும். ஏன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை வித் சைன் கன்வென்ஷனோட இன்க்ளூட் பண்ணனால -16 எழுதிக்கணும். இப்போ நம்ம 1 divided by 30 -1 divided by 60. அப்போ 60 minus 30 divided by 30 into 60. 30 divided by 60 into 30. ஆப்வியஸ்லி நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு 60 கன்சிடர் 1 divided by 60. so image distance will be equal to 60 cm நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ நம்ம அந்த லென்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய இமேஜ் நம்ம பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 60 cm ல கிடைக்கும். சோ இங்க இருந்து 40 cm மிரர் இருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு 20 cm ல நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். இமேஜ் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? சோ தட்ஸ் இட். ஓகே, so if இத பேஸ் பண்ணி 20 cm from the lens it would be real image. so image பாத்தீங்கன்னா real image virtual image னு பாத்தீங்கன்னா மச்ச real image. ஏனா இது லைட் வந்து நமக்கு டைரக்ட்டா கான்சென்ட்ரேட் ஆகுது. so virtual image இருந்துச்சுனா நம்ம ரெண்டு ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். either ஆப்ஷன் A இல்லனா B ஆப்ஷன் நமக்கு இருக்க போகுது. so 20 cm from the lens it would be real image and 30 cm
ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும். listen, இந்த பாயிண்ட்ல இங்க பாருங்க நமக்கு வந்து 60 minus 30 எடுத்துக்கோமா, கீழ வந்து நமக்கு வந்து -60 தான் நமக்கு இருக்கு. ஓகே, சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன். சோ இப்போதைக்கு நீங்க ஆப்ஷன் வந்து டி மார்க் பண்ணிருக்கோங்க. சோ ஆப்ஜெக்ட் நமக்கு எந்த இடத்துல கிரியேட் ஆகும் பாத்தீங்கன்னா, லென்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இமேஜ் நமக்கு கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? சோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து இமேஜ் நமக்கு கிரியேட் ஆகும். சோ நமக்கு லென்ஸ்ல மிரர்ல இருந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்ல இருக்க போகுது. ஓகே, சோ 20 சென்டிமீட்டர்ஸ் from the plane mirror it would be which will. சோ இதுவே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்றேன். ஜஸ்ட் அத மட்டும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தறலாம். The step down transformer connected to an AC main supply of a 220 voltage is made to operate at level volt 44 volt lamp. Ignoring power losses in the transformer, what is the current in the primary circuit? So listen, இங்க பாருங்க, power in primary will be equal to power in secondary. ஏனா நமக்கு power loss இல்லன்னு சொல்லியாச்சு. அப்போ இதன்படி பார்த்தோம்னா P is equal to IV. அப்போ current in primary circuit in voltage in primary circuit will be equal to current in secondary circuit into voltage in secondary circuit. இப்போ நமக்கு இது என்ன தெரிஞ்சுக்கணும், what is the current in primary circuit தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு இங்க பாருங்க, இதோட ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 44 வோல்டேஜ். சோ 44 வோல்டேஜ் வோல்டேஜ் நமக்கு இங்க எவ்வளவு ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, it's operated at 220 voltage. So 220 நமக்கு இங்க போட்டுறலாம். ஓகே, டூ 20 into 44. நம்ம ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா 24 5. அப்ப IP will be equal to 1/5. சரிங்களா? இந்த 1/5 எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா 1/0.2 ஆம்பியர் கூட எழுதிக்கலாம். ஆப்ஷன் A will be the கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரைட். So three resistors having resistance R1, R2, R3 and are connected as shown in the given figures. The ratio of I3 is to the I3 divided by I1 of current in terms of resistance used to. So நம்ம பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து ரெண்டு சர்க்யூட் இருக்கு. சோ நமக்கு ஒரு சர்க்யூட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட்லயுமே நமக்கு வந்து கரண்ட் நம்ம டிஃபைன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரண்ட் தான் ஹோல் சர்க்யூட்ல நம்ம டிராவல் பண்ண போகுது. I1 அப்படிங்கற கரண்ட் தான் ஹோல் சர்க்யூட்ல நம்ம டிராவல் பண்ண போகுது. சோ இந்த I1 நம்ம எப்படி எழுதலாம்னா I1 will be V by R. ஓகே, சோ V by R அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கும். இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆகுமா? கண்டிப்பா நமக்கு வோல்டேஜ் டிராப் ஆகும். அப்ப V1 divided by R1 எழுதிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ I3 பாக்கும்போது, சோ I3 ஓட ஜெனரலான ஃபார்முலா இருக்கு. என்னன்னா டோட்டல் கரண்ட், அதாவது இந்த கரண்ட் தான் இங்க வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆகுது. கரெக்ட்டா? இந்த கரண்ட் நமக்கு வந்து இங்க ஸ்ப்ளிட் ஆகுது. சோ டோட்டல் கரண்ட் அப்படின்றது இங்க என்ன இருக்கு? I1 தான் நமக்கு டோட்டல் கரண்டே இருக்கு. I1 தான் இங்க நமக்கு டோட்டல் கரண்ட் இருக்கு. சோ I3 will be equal to the branch current நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, opposite resistors divided by sum of both resistors. Opposite resistors போடும்போது total current into opposite resistors R2 divided by R1 plus R3. R2 plus R3. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போறோம்? ரேஷியோ மட்டும் எடுக்க போறோம். I3 is to I3 divided by I1 க்கு நமக்கு ரேஷியோ மட்டும் எடுக்க போறோம். சோ I3 பொறுத்த அளவுக்கு I1 bracket of I2 divided by I2 plus I3. R2 divided by R2 plus R3 the whole divided by I1. I1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா V1 divided by R1. V1 divided by R1. So இப்போ obviously என்ன செய்ய போறோம்னா இந்த R1 நம்ம மேல கொண்டு போயிரலாம். அப்போ I1 divided by V1 R1 R2 divided by R2 plus R3 கிடைக்குமா? அப்போ இந்த I1 divided by V1 அப்படின்றதுக்கு பதிலா நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா I1 divided by V1 க்கு பதிலா I1 divided by V1 க்கு பதிலா 1 divided by R1 எழுதிக்கலாம். 1 divided by R1 எழுதிக்கலாம். So 1 divided by R1 R2 divided by R1 plus R3. So the R1 cancel பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் வந்து R2 divided by R2 plus R3. R2 divided by R2 plus R3. Option B will be the correct option. சரிங்களா?
ஸோ அந்த பிரான்ச் கரண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ப்ராடக்ட் F is equal to Q into V cross B. ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க வாட் வில் பி த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன். லிசன், இப்போ நமக்கு வந்து B வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் நம்ம ஃபோர்ஸோட கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன், F is equal to Q into V cross B. அப்போ சார்ஜோட வேல்யூ நமக்கு வந்து 1 தெரிஞ்சாச்சு. ஸோ V cross B அப்படின்றது நமக்கு வந்து வேல்யூ கரெக்டா, ஃபோர்ஸோட வெக்டர் will be equal to V cross B. இப்போ வாட் வில் பி த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் B. இப்போ நமக்கு B க்கு மட்டும் என்ன வேல்யூ நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். லிட்டரா லிசன், நமக்கு ஜஸ்ட் நம்ம அசிஷன் நமக்கு வந்து மாடுலஸ் மெத்தட் எடுப்போம், அவ்வளவுதான். ஸோ I cap, J cap and K cap. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெலாசிட்டி எழுதுவோம். வெலாசிட்டியோட வெக்டர் வந்து 2, 4, 6. இது நமக்கு தெரியாது, B தெரியாது, ஆனா B க்கு பதிலா நம்ம ஜெனரலான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ B and B நாட். ஸோ மாடுலஸ் எடுத்து பார்த்தோம்னா so I cap into, so 4B naught minus 6B minus J cap of 2B naught minus 6B plus K cap 2B minus 4B minus 4B. சரிங்களா? சோ இது மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ஃபோர்ஸோட வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபோர்ஸோட வெக்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ப்ளஸ் என்ன மட்டும் செஞ்சா போதும் பாத்தீங்கன்னா, நமக்கு இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணா மட்டும் போதும். அப்ப எப்படி ரிலேட் பண்ணலாம்? 4I cap minus 20J cap plus 12K cap plus 12K cap. சரிங்களா? இப்போ இந்த I அப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம். I அப்படினா நம்ம கம்பேர் பண்ணலாம். சோ I கம்பேர் பண்ணும்போது 4 will be equal to 4 is equated to 4B naught. So actually நமக்கு லிட்டரல் இங்க தான் ஆரம்பிச்சலாம். So K cap நம்ம கம்பேர் பண்ணிடலாம். So 12 will be equal to 2B minus 4B minus 2B. கரெக்ட்டா? அப்ப 12 will be equal to minus 2B. minus 6 கரெக்ட்டா? minus 6. B is equal to minus 6. So B ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. once நமக்கு B ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிட்டாலே நமக்கு B நாட் ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிரலாம். அப்ப B நாட் ஓட வேல்யூ நம்ம பாக்கும்போது 4 is equal to 4B naught minus 6B. 4 is equal to 4B naught minus 6B. minus 6B. சரியா? 4B naught minus 6B. இப்போ அந்த B ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சா? சோ இத நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு எப்படி வரும் பாத்தீங்கன்னா 4 is equal to 4B naught minus 6 minus 6. So minus 6 அப்ப நமக்கு 4B naught 6 6 are 36 plus 36. அப்போ நமக்கு B naught க்கு பதிலா நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த சைடு நம்ம கொண்டு வந்துறலாம். அப்ப மைனஸ்ல நமக்கு வரும். அப்ப minus 32 is equal to 4B naught. அப்ப B naught அப்படிங்கறது எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா B naught அப்படிங்கறத minus 8 ன்னு கூட எழுதிக்கலாம். So B naught ஓட வேல்யூ நமக்கு 8. அப்போ லிட்டரலா இந்த ஃபார்மட்ல வந்து B ஓட வேல்யூ நமக்கு வந்து minus 6 minus 8. இதுதான் நமக்கு வந்து ரிசல்டன்டான வேல்யூ. இது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஆப்ஷன் B நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் B will be the correct option. Next question பாருங்க. A particle of mass m is projected with a velocity v is equal to k into escape velocity from the surface of the earth. The maximum height about the surface reached by the particle. So இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. சோ ஆப்ஷன் D தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை எத்தனை சர்ஃபேஸ்ல இருந்து இந்த பர்టిక్యులர் ஸ்பீட்ல நமக்கு த்ரோ பண்ணோம்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கற क्वेश्चनக்கு வந்து இது ஸ்ட்ரைட் அவே டைரக்ட் ஃபார்முலா. இது மெமரைஸ் தான் நீங்க பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. 27 drops of a small drop 27 drops of a small size are charged at 220 voltage. so ஒண்ணுமே நமக்கு 220 voltage நமக்கு வந்து இருக்கு. each they combine to form a bigger drop. Calculate the potential of a bigger drop. So the bigger drop ஓட potential நமக்கு வந்து தேவை. சரி, ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம்னா just
இது நமக்கு ஸ்மால் டிராப் எடுத்துக்கிறோம். இது மாதிரி நமக்கு வந்து 27 டிராப்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு பெரிய டிராப்பை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அந்த ஸ்மால் டிராப்போட ரேடியஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் எழுதிக்கோங்க. பெரிய டிராப்போட ரேடியஸ் நமக்கு கேபிட்டல் ஆர் எழுதிக்கோங்க. ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியல் என்ன எழுதி போறோம்? V will be equal to KQ divided by R square. ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியல் நமக்கு வந்து KQ divided by R square. இந்த பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் நமக்கு வந்து V dash எழுதிக்கோங்க. So K capital Q divided by R capital R square. Capital R square. சரிங்களா? இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு டிராப்போட பொட்டன்ஷியல். ஓகே? சோ இப்போ லிட்டரல் இப்போ இதுல என்ன செய்ய போறோம்னா இது வந்து ஒரே ஒரு டிராப் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q. இப்போ just we are going to find the relationship between smaller and capital R. அப்ப நமக்கு லிட்டரலா என்ன தெரிஞ்சு போச்சுன்னா okay, so listen, 27 into potential of small drop will be equal to potential of big drop. கரெக்ட்டுங்களா? இப்போ 27 into potential of small drop அப்படின்றது என்னது? 27 into K Q divided by R square will be equal to K capital Q divided by R square. அப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிடுங்க. Okay, so இது 27 ஒரு நிமிஷம் சாரி ஆக்சுவலி அது பொட்டன்ஷியல் கிடையாது, இட்ஸ் a வால்யூம். சரிங்களா? இப்போ அந்த ஸ்மால் டிராப்ஸோட வால்யூம் ஃபுல்லாமே நம்ம சேர்ந்துனா அது பெரிய டிராப் ஆக போகுது. ஸோ ஒரு டிராப்போட வால்யூம் will be 27 drops oda small drops oda volume will be equal to the volume of a bigger drop. So volume oda formula pathina namakku vandu 27 into 4/3 pi r cube, and that will be pi r cube appadina namakku oru smaller than namakku eduthirukkom. So pi into r cube, and that will be equal to bigger drop oda 4/3 pi capital R cube. சரிங்களா? இப்போ நமக்கு 4/3 cancel பண்ணிடலாம், 4/3 pi cancel பண்ணிடலாம், and the balance இருக்கிறது வந்து நமக்கு 27 r cube will be equal to capital R cube. Let's say நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தோம்னா 3r will be equal to capital R. சரிங்களா? இதை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்மாலர் இருக்கும் கேபிட்டல் R இருக்கும், இது கூட ரிலேஷன் நமக்கு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா ஒரு நம்ம ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பாருங்க. Calculate the potential of the bigger drop. Calculate the potential of the bigger drop. So நமக்கு இந்த V dash அப்படினா நமக்கு தேவை. V dash நமக்கு தேவை. So V dash will be equal to K Q divided by R square. சரிங்களா? இப்போ இது நமக்கு தேவை. அதாவது அந்த பெரிய டிராப்போட பொட்டன்ஷியல் நமக்கு தேவை. So K அப்படின்றது வந்து Q அப்படின்றது வந்து அந்த சின்ன சின்ன டிராப்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து பெரிய டிராப் ஆக போகுது. So லிட்டரலா this Q is nothing but 27 into small q. அப்போ K into 27 into small q divided by R square. R square அப்படின்றது capital R square. So R bar என்ன எழுதிக்கோம்னா 9 R square எழுதிக்கலாம். 9 R square எழுதிக்கலாம். So லிட்டரலா நமக்கு அந்த V dash will be equal to K Q divided by R square into 27 divided by 9 எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? அப்போ இத எல்லாத்தையும் இத KQ divided by R KQ divided by R square அப்படின்றது எது ரிலேட் பண்ணுதுன்னா ஒரிஜினல் இருக்கக்கூடிய ஸ்மால் டிராப்போட பொட்டன்ஷியல் அது ரிலேட் பண்ணுது. So potential into 3. So இந்த பெரிய டிராப் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் பொட்டன்ஷியலுக்கு அது ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரிங்களா? சாரி R square now 3 is 9 R square 27 9 is 3. So obviously
KQ divided by R. சரியா? பொட்டன்ஷியல் ஃபார்முலா KQ divided by R. ஸோ இங்கே நமக்கு பெரிய ட்ராப்போட பொட்டன்ஷியல் வந்து KQ divided by கேபிட்டல் R. ஸோ இங்கே நமக்கு இதை தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்கர் ட்ராப்போட பொட்டன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ KQ divided by R. R அப்படின்றது என்னது ஸ்மால் ஆர். இதுக்கு போல நமக்கு வந்து 3R கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு போல நமக்கு வந்து 3R மட்டும் போட்டால் போதும். ஸோ இதுல இருந்து will be 3. இப்போ நமக்கு 9. ஓகே. ஸோ இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்மால் ட்ராப்பை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க போகுதுன்னா நமக்கு வந்து 220 வோல்டேஜ் நமக்கு ஒரு ட்ராப்புமே 220 வோல்டேஜ் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க போகுது. ஸோ தட் 220 into 9. அப்போ 0 9 2s are 18, 9 2s are 18, 19. ஸோ 1980 தான் நமக்கு இந்த பெரிய ட்ராப்போட பொட்டன்ஷியலாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பாருங்க. The series Celsius circuit contains 5 Henry inductor is 80 microfarad capacitors and 40 ohm resistors is connected to 230 voltage variable frequency AC. The annual frequency of the source at which the power transferred to the circuit is half the power at the resonance frequency or likely to be. So resonance frequency நமக்கு அதோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து இது வந்து டேரக்டான ஃபார்முலா. So omega 1 will be equal to omega naught minus R divided by 2L. சரிங்களா? ஸோ omega 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது omega naught plus R divided by 2L. இங்கே ப்ளஸ் மைனஸ் போகிற அவ்வளோதான். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு பவருக்கும் இங்கே ட்ராப் பண்ண ஒரு பவருக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கு நம்ம ட்ராப் பண்ணோம்னா ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இங்கே நமக்கு ஒரு ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இங்கே நமக்கு வந்து ஒமேகா 1 எழுதிக்கலாம், இது வந்து ஒமேகா 2 எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்டான ஃபார்முலா கரஸ்பாண்டிங் இப்போ நமக்கு ஃபார்முலா மட்டும் ஒமேகா நாட் தான் தெரிஞ்சுக்கணும். ஒமேகா நாட் வில் பி ஈக்குவல் டு 1 divided by square root of LC. இது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட கண்டிஷன். இது வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட கண்டிஷன்ஸ். ஸோ 1 divided by square root of LC ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா L அப்படின்றது என்னது 5 ஹென்றி. L அப்படின்றது 5 ஹென்றி. C ஓட வேல்யூ வந்து 80 மைக்ரோ ஃபாரட். 5 into 80 into 10 to the power of minus 6. அப்போ omega naught resonance frequency will be equal to 1 divided by 5 h of 40 5 h of 40 400 into 10 to the power of minus 6. இந்த 400 எப்படி ரூட் எடுத்தோம்னா 20 எழுதிக்கலாம். ஸோ மேலே போச்சுன்னா 1 divided by 20 into 10 to the power of minus 6 minus 3 வரும். இப்போ plus 3 கிடைக்கும். அப்போ ஆப்வியஸாக நமக்கு வந்து 1 2 3 1000 divided by 20 கிடைக்கும். ஸோ 1 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 50 கிடைக்கும். ஸோ நம்மளோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து 50 கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு ரெண்டோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2 ஓட ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒமேகா 1 பொறுத்தளவுக்கு omega 1 will be equal to 50 minus R ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா R ஓட வேல்யூ நமக்கு வந்து 40. R ஓட வேல்யூ நமக்கு வந்து 40. So 40 divided by 2 into L. L என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டக்டரோட வேல்யூ நமக்கு வந்து 5. ஓகே. 5 to 10. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 50 minus 40 divided by 10. அப்போ 40 46 radians per second. இது வந்து அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1. ஒமேகா 2 பொறுத்தளவுக்கு 50 minus 50 plus 40 divided by 10. So 10 cancel பண்ணிட்டோம்னா 54 radians per second square. Radians per second square. இப்போ நமக்கு வந்து ஒமேகா 1 and ஒமேகா 2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. So 46 and 54 தான் நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூவா இருக்க போகுது. So 46 and 54. Option C will be the correct option. Right? So next question பாருங்க. A uniform conducting wires of length 12A under resistance R is wounded up by a current carrying conductor coil of a shape. So equilateral triangle. So இங்க பாருங்க ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ நமக்கு ஒரு யூனிஃபார்ம் கண்டக்டிங் வயர் லென்த் அதோட லென்த் பாத்தீங்கன்னா இது நமக்கு அது லென்த். ஓகே. A அப்படின்ற லென்த் இருக்குங்களா 12A அப்படின்ற அளவுக்கு நமக்கு லென்த் இருக்கு. ஓகே. யூனிஃபார்ம் கண்டக்டிங் வயர் ஆஃப் லென்த் 12A அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த அளவுக்கு R அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. R அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு.
is wound by the current carrying coils in shape of அப்படினு கொடுத்துவாங்க. So 12 ampere. இப்போ the equilateral triangle of a side A அப்படினு சொல்லி பாக்கும்போது இப்போ இது வந்து நமக்கு A தான் நமக்கு. இப்போ இந்த வயரை நம்ம பெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A plus A நமக்கு வந்து 3 அளவுக்கு நமக்கு யூட்டிலைஸ் ஆகும். 3 அளவுக்கு நமக்கு யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 4 போர்ஷனுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளால ஒரு 4 டர்ன்ஸ் நம்ம எடுக்க முடியும். கரெக்டா? அப்ப 4 டர்ன்ஸ் நம்மளால இங்க எடுக்க முடியும். சரிங்களா? ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் த டைபோல் மொமெண்ட், இது இந்த ஷேப்போட டைபோல் மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா m is equal to I into area, current in the circuit into area. So current in the circuit அப்படினு சொல்லி பாக்கும்போது ஜெனரலா நம்ம I ன்னு எடுத்துக்கலாம். ஏரியா அப்படி பாக்கும்போது for triangle இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். for triangle area will be equal to √3 divided by 4 a square. கரெக்ட்டா? √3 divided by 4 a square. ஓகே. சோ ஒரு ட்ரையாங்கிள் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஏரியா நமக்கு வந்து √3 divided by square a square. இப்போ நமக்கு magnetic dipole moment for triangle will be equal to I, current நமக்கு அப்படியே எழுதிக்கலாம். √3 divided by 4 into area square into நமக்கு எத்தனை number of turns இருக்கு பாத்தீங்கன்னா 4 number of turns இருக்கு. ஒரு டர்னுக்கு தான் நமக்கு வந்து dipole moment. அப்ப since we are having n number of turns நமக்கு என்ன போட்டுக்கலாம், n into இங்க நமக்கு n into I ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ப்ராப்பரா எழுதணும்னா அப்போ into n அப்படினு சொல்லி பாக்கும்போது it can make 4 turns. ஏ நமக்கு ஓவரால் 12 A ல இருக்கு. சோ நமக்கு பெண்ட் பண்ணி பார்த்தா நம்மளால 4 லூப்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்போ 4 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க டர்ம்ஸ் பாத்தீங்கன்னா magnetic dipole moment due to triangle will be equal to √3 IA square. √3 IA square நமக்கு வந்து இருக்கும். சோ ஃபார் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு இருக்கு. ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா நமக்கு இங்க பாருங்க A 4A இருக்கு. சோ நமக்கு வந்து 12A அளவுக்கு நம்ம லெந்த் இருக்கு. அப்ப நமக்கு இதுல இந்த ஸ்கொயரை மேக் பண்ணும்போது we can make 3 turns. கரெக்ட்டா? அப்ப magnetic dipole moment will be equal to NIA அப்போ 3 into I into area ஸ்கொயர் அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு A ஸ்கொயர். சரினா? and that's it. so அப்பனா how many 3IA square. okay, so அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா √3 IA square into 3IA square தான் நமக்கு ஆப்ஷனா இருக்கும். option A will be the correct option. next question பாருங்க. from the circular coil of mass m and radius r, an arc corresponding to 90 degree sectors is removed. The moment of inertia of a remaining parts of a ring about an axis passing through the center of the ring and perpendicular to the plane of a ring is k times. listen, ஒரு ரிங்க பொறுத்த அளவுக்கு அதோட இந்த பொசிஷன்ல வந்து அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா mr ஸ்கொயர் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா? இப்போ ஒரு 1/4 ஆஃப் த மாஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மாஸ் வந்து 1/4 நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. சோ பேலன்ஸ் நமக்கு மாஸ் எவ்வளவு இருக்கும்? 3/4 இருக்க போகுது. அப்போ ஒருவேளை நம்மளோட இத நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. சோ ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க till இந்த ஆக்சிஸ்ல நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து சோ mass is becoming 3/4. ஒரிஜினல் இருக்கக்கூடிய மாஸ் வந்து நமக்கு 3/4 மாஸ் தான் இருக்க போகுது. அப்ப நம்மளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒண்ணா இருக்க போகுது. 3/4 ஆஃப் த ஒரிஜினல் இனர்ஷியாவா அது இருக்க போகுது. சோ 3/4 ஆஃப் த ஒரிஜினல் இனர்ஷியாவா இருக்க போகுது. சோ if the mass is reduced half or reduce ஆச்சுனா நம்மளோட இனர்ஷியாவும் நமக்கு half or reduce ஆகும். சரிங்களா? சோ அந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் A will be the correct option. So the question பாருங்க, two conducting circular loop of a radius r1 and r2 are placed in the same plane with the centers with the centers coinciding. r1 is greater than that of r2. So r1 is greater than that of r2. r1 is greater than that of r2, right? The mutual inductance mu m between them is. So actually இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிரைமரி காயில், இது வந்து நமக்கு செகண்டரி காயில். இப்போ it's a primary coil, secondary coil is directly proportional to. So mutual inductance is directly proportional சொல்லி பாக்கும்போது so லிட்டரலா இங்க பாருங்க I flux will be equal to mutual inductance into current.
கரெக்ட்டா அப்போ flux associated with the secondary coil will be equal to mutual inductance into current through the primary coil. இது வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பொறுத்த அளவுக்கு இப்போ அந்த ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க. flux in the secondary coil can be written as magnetic field created due to secondary coil, created due to primary coil into area of the secondary coil எழுதிக்கலாம். ஏன்னா இதுல தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. பிரைமரி காயில்ல நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. சோ இதுல தான் நமக்கு பிரைமரி காயில்னால தான் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆக போகுது. இப்போ நமக்கு வந்து சர்க்குலர் காயில் இப்போ நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். பி நாட்டா அந்த பிரைமரி காயில்னால கிரியேட் பண்ண அந்த பிரைமரி சர்க்குலர் லூப்னால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னா mu naught I divided by 2r அப்படின ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. சோ which means ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட்டட் டியூ டு சர்க்குலர் காயில் அப்படின்றது வந்து mu naught I divided by 2r. அப்படிங்க நம்ம பார்த்தோம்னா சோ mu naught I divided by 2r. r அப்படின்றது பிரைமரி காயிலோட ரேடியஸ். பிரைமரி காயிலோட ரேடியஸ் நமக்கு வந்து r1. அப்போ r1 into area s. கரெக்ட்டா ஏரியா s அப்படின்றது வந்து செகண்டரி காயிலோட ஏரியா. சோ ஏரியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா தானே. சோ pi r ஸ்கொயர் எழுதிக்கலாமா. செகண்டரி காயிலோட சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிப்பாங்க pi r ஸ்கொயர். சோ pi r செகண்டரி காயிலோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா r2 pi r ஸ்கொயர். சரிங்களா. சோ and that's it. அப்போ இத என்ன செஞ்சுக்கலாம்னா இது ஒன்ஸ் நமக்கு இந்த பை கிடைச்சதுன்னா கையோட இது இந்த பிரைமரி காயிலோட கரண்ட் தானே. இத எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலாவை flux associated with the secondary coil will be equal to mu naught pi r2 square divided by 2r1 into ip னு எழுதிக்கலாமா. பிரைமரி காயிலோட கரண்ட் எழுதிக்கலாமா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பாருங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் சிமிலரா இருக்கா. அப்ப we can just say mutual inductance will be equal to mu naught pi r2 square divided by 2r1. கரெக்ட்டா. ஓகே. சோ இது நமக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இது நம்ம ஜஸ்ட் நம்ம ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் பார்த்தோம்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட் mu naught கான்ஸ்டன்ட் pi கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட் இதெல்லாம் ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் பார்த்தோம்னா r2 ஸ்கொயர் டிவைடட் பை r1 வருமா. r2 ஸ்கொயர் டிவைடட் பை r1 r2 ஸ்கொயர் டிவைடட் பை r1 ஆப்ஷன் 4 will be the correct option. சரினா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle moving a circular of radius r with a uniform speed takes time t to complete one revolutions. சரிங்களா. அப்ப நமக்கு வெலாசிட்டி பாத்தீங்கன்னா v is equal to ஒரு பர்టిక్యులர் ஒரு ஹோல் சர்க்கிள் நமக்கு சுத்தி வரதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது 2 pi r அப்படின அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் தேவை சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே. சோ 2 pi r divided by speed is equal to distance divided by time taken. சோ இங்க நமக்கு time taken எழுதிரலாம். A particle moving in the circular of a radius r with a uniform speed takes a time t to complete one revolutions. If this particles were projected with the same velocity, same speed at a constant same at an angle theta of a theta to a horizontal, the maximum height attained by it equals 4r. ஓகேங்களா. சோ ரைட். இப்போ நம்ம மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு இருக்கு. இப்போ இதே ஆங்கிள் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்போது நமக்கு 4r அப்படின அளவுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் நமக்கு ரீச் ஆகுது. ரைட். The angle of projection theta is then given by. So angle of projection நமக்கு தெரிஞ்சுக்கணும். So angle of projection நம்ம தெரிஞ்சுக்கணும். First of all the maximum height maximum range ஓட நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். height ஓட range ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். So height will be equal to இது நமக்கு t. இது நமக்கு t. So height is equal to height will be equal to so listen u square sin square theta divided by 2g. u square sin square theta divided by 2g and that is going to be equal to 4r. ஏனா அவங்க ரேஞ்ச் நம்ம கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஹைட் ரேஞ்ச் எவ்வளவு ரேஞ்ச் இருக்கு 4r அப்படினால ரேஞ்ச் இருக்க போகுது. இப்போ லிட்டரல் நமக்கு வந்து வெலாசிட்டி மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். வேற எதுமே நம்ம பண்ண போறது இல்ல. சோ வெலாசிட்டி will be equal to 4 pi square r square divided by t square into sin square theta divided by 2g is equal to 4r. அப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு r கேன்சல் பண்ணலாமா. வேற என்ன கேன்சல் பண்ண முடியும். வேற எதுமே நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவை ஆங்கிள் தான் நமக்கு தேவை. ஓகே. சோ லிட்டரல் இது எல்லாத்தையுமே இன்னொரு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதலாம்.
அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 4 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வேற எதுவுமே கேன்சல் பண்றது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இப்போ என்ன ஃபார்முலா இருக்கு, பை ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை டி ஸ்கொயர் இன்டூ sin square theta divided by 2g will be equal to 1. அப்போ இது எல்லாத்தையும் நான் ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? ஸோ sin square theta will be equal to 2g into t square divided by pi square r. அப்போ மறுபடியும் ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்போ sin theta will be equal to square root of 2g t square divided by pi square r. அப்போ theta will be equal to sin inverse of 2g t square divided by pi square r the whole 1/2. சரியா? so that's it. இதான் நமக்கு ஆன்சர். அண்ட் இதை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். 2g pi t square divided by pi r. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? ஆப்ஷன் 4 நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். நமக்கு ஓவரால் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. அண்ட் இன்னொரு சின்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம இப்போ Xylemல பாத்தீங்கன்னா ரைட் நவ் ஃபாஸ்ட் ட்ராக் தளபதி பேட்ச், வெற்றி பேட்ச், இது கூட XPL பேட்ச் நம்ம இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். ரைட் நவ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நீங்க உங்களை மாதிரி ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுன்னா உங்களோட போர்டில் உங்களுக்கு தெரியற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தின ஒரு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் ஸோ இந்த கம்ப்ளீட் செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஆனா அந்த ரெண்டு கொஸ்டினுமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் உங்க கமெண்ட் செக்ஷன் சொல்றேன். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம இப்ப நான் பாக்குற விஷயத்த எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஜஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் அவைலபிளா இருக்கும். அங்க இருந்து நம்ம பாக்குற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். சாஃப்ட் காப்பி நீங்க எடுத்தவங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.